Hello everyone. Very good evening all of you. ஸோ எஸ்டர்டே செஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல இந்த ரூட் சக்கரா சம்பந்தப்பட்டு உடலினுடைய அடிப்படை இயக்கங்கள் மற்றும் உடல் வந்து நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அது எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கு செயல்படுது அல்லது ஒரு செல்களுக்குமான ஆற்றல்களாக செயல்படுது அப்படிங்கிற வகையில் நம்ம பயோசால்ட் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 செஷனா வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். அதோட யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறதோட லிங்க் அல்லது என்னுடைய ரெக்கார்டிங்ஸோட செஷன் அப்படிங்கிறத நம்முடைய நாபி சக்கரம் வாட்ஸ்அப் குழுவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த ரூட் சக்கராவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது புரியும். அதர்வைஸ் வெறும் சக்கராஸ் அப்படிங்கிறத நீங்கள் மற்ற இடங்கள்லயோ இல்லை மற்ற ஆசிரியர்கள் அல்லது மற்ற குருமார்கள்கிட்டவோ கத்து வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இல்லாம என்னோட அனுபவபூர்வமாக ஒரு விஷயங்களோட ப்ராக்டிகாலிட்டி என்ன, ரியாலிட்டி என்ன அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால குழுவில் பதிவிடக்கூடிய ஒரு சில வீடியோக்களோ அல்லது ஒரு சில விஷயங்களையோ அந்தந்த நேரங்களில் வந்து நீங்க அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் என்னுடைய பார்வையில இந்த 7 சக்ராஸ் என்று சொல்லக்கூடிய 7 சிஸ்டம்ஸை வந்து நம்ம ஒரிஜினலா எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்களை மிக 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 எளிமையான புரிதலோட ஒவ்வொருத்தருக்கும் அதை உணர்த்துமா அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட மட்டும்தான் நாம் இந்த வகுப்புகள் அப்படிங்கிறது வந்து நம்ம செஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம ரூட் சக்கரா அப்படிங்கிறத பத்தி இப்போ வரையில் வந்து யாருக்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தது அப்படின்னு சொன்னா எஸ்டர்டே செஷன் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செஷன் அப்படிங்கிற சார்ந்து ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா அதை வந்து நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். அதை கேட்டு முடிச்சதுக்கு பின்னாடி நம்ம என்னோட செஷனுக்குள்ள போகலாம். எஸ்டர்டே செஷன்லயோ அதுக்கு முன்னாடி செஷன்லயோ ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் தயவு கூர்ந்து கேட்கவும். ஐ வில் கிவ் 1 minute டைம். அந்த 1 minute யாராவது வந்து உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை கேட்கலாம். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல். சரி, இப்போ நம்ம நேற்றைய தினம் வந்து ரூட் சக்ராஸை பத்தி ஒரு பிசிக்கலான ஒரு பொதுவான விஷயங்கள் உணர்வுகள் சார்ந்து என்ன உணர்வுகள் இருக்கும், அப்ப எப்படி வந்து இம்பேலன்ஸ் இருக்குங்கிறத நாம மிக மிக எளிமையாக தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப நமக்கு இம்பேலன்ஸ் தெரிஞ்சது சார். அப்ப அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம எந்த விஷயங்கள் சார்ந்து குறிப்பிட்டிருக்கோமோ அதை வந்து நம்ம சரியா வந்து பயன்படுத்திக்கணும். அல்லது ஓவர் யூசேஜா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம அதை குறைவா பண்ணிக்கணும். இப்போ ஓவர் யூசேஜ் இருக்குன்னு போது நம்ம அதை நியூட்ரல் பண்ணிக்கணும், நார்மல் பண்ணிக்கணும். அல்லது குறைவான யூசேஜ் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு சிஸ்டம் அந்த சக்ராஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நம்ம சரியாக இந்த உடல் அறிவு மனம் அப்படிங்கிற பெயர்ல நம்ம இணக்கமான தன்மைகள்ல ஒரு ஆப்டிமம் ஸ்டேஜ்ல அல்லது ஃபுல்ஃபில்டு ஸ்டேஜ்ல ஒரு பேலன்ஸ்டான ஸ்டேட்ல நம்மளால வைத்துக்கொண்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அப்படிங்கிறது எல்லோராலும் நிச்சயமாக பெற முடியும் அப்படிங்கிறது தான். சரி, இப்ப நமக்கு அந்த ரூட் சக்ரா அப்படிங்கிறதுல வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கு வந்து கைண்ட்லி டூ ரெஸ்பாண்ட். இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகள் எல்லாம் வந்து இல்ல, இப்போ புதுசா வந்து எல்லாருக்கும் தியரிட்டிக்கலா தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி. பொதுவா சக்ராஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே வந்து நமக்கு இதழ்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட தாமரையோட வந்து ஒப்பிட்டுற மாதிரி சொல்லுவாங்க. 2 இதழ்கள் இருக்கும், 4 இருக்கும், 6 இருக்கும், 10 இருக்கும், 1000 இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து பல்வேறு விதங்களாக இந்த சக்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையில வந்து சொல்றாங்க. என்னுடைய 2 கேள்விகள். இப்ப அப்படி இந்த இதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உண்மையாவே இதைகள் இருக்கா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சக்ராஸ்ங்கிறதே என்ன, அது விசிபிளா இன்விசிபிளா அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். இப்ப அதை தொடர்ந்து வந்து நமக்கு தியரிட்டிக்கலா நிறைய இடங்களை கேள்விப்பட்டிருப்போம் இதைகள் அப்படிங்கிற மாதிரி இத்தனை இத்தனை இதைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனுடைய அடிப்படையில் வந்து ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் வந்து இதைகள் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது இதைகள் உண்மையாலுமே இருக்கா இல்லையா
அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அடுத்த கட்டமாக அப்படி ஒரு இலைகள் பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெட்டல்ஸ் லோட்டஸோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. தாமரையோட. அப்ப அந்த இதைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த இதைகள் எந்தெந்த விஷயங்கள குறிப்பிடுது அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து இதைகள் இருக்கா இல்லையா? அப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு வெவ்வேறான சக்ராஸ்க்கு வந்து ஏன் வந்து வெவ்வேறு விதமா வந்து இதைகள் இருக்குன்னு சொல்றாங்க? ஒண்ணு இருக்கிற மாரி ஏன் இன்னொன்னு இருக்கிறது இல்ல? அல்லது இந்த இதைகள் வந்து எதனுடைய அடிப்படையில வந்து சொல்லியிருக்காங்க? அப்படி அந்த ஒரு 2 இதைகள் சொல்றாங்க சார். 6 இதைகள் சொல்றாங்க, 10 சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த 6 இதைகள்னா என்ன? 10 இதைகள்னா என்ன? அந்த 2 இதைகள்னா என்ன? அது எத ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த விஷயங்கள் எல்லாம் யாருக்காவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா, தயவு கூர்ந்து தெரிவிக்கவும். எஸ். ஃபர்ஸ்ட் இதைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சோ தட் வந்து அந்த இதைகள் வந்து அத பத்தின ஒரு பிராக்டிகலான ரியாலிட்டியான புரிதல்கள் அப்படிங்கிறத இப்ப இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மிக எளிமையாக சொல்லிக் கொடுக்கிறேன். எஸ். ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் வந்து வெவ்வேறு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதழ்கள் அப்படிங்கிறது இருக்கா? அதே மாதிரி நான் கொஞ்சம் ஸ்பீடா போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா வந்து தெரிவிக்கலாம். சார் ரொம்ப ஸ்பீடா கேள்வி கேட்குறீங்களா, வந்து ஸ்பீடா போகிறீங்க, எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து ஸ்லோவா வந்து கொண்டு போறேன். ஸோ தட் எல்லாருக்குமே வந்து மிக எளிமையாக புரியும். எஸ். என்னோட கேள்வி, ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் இதழ்கள் அப்படிங்கிறது இருக்கா? இல்ல அப்படின்னா நம்ம ஏன் கேட்க போறது இல்ல. ஒருவேளை இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ எத்தனை இதழ்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியோ, அல்லது வந்து அந்த இதழ்கள் வந்து எந்த பேசிஸ்ல வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஜஸ்டிபிகேஷனோ அல்லது வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸோ வந்து நீங்க கொடுக்கணும். எஸ். இதுல வந்து ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் வந்து இதழ்கள் இருக்கா? அப்படி உண்டு என்றால் எதனுடைய அடிப்படையில் இதழ்களை பிரித்திருக்கிறார்கள் அல்லது சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த 2 கேள்விகள். எஸ். நிறைய பேர் வந்து நிறைய சக்ராஸ் எல்லாம் வந்து படிச்சிருப்பீங்க அல்லது வந்து நிறைய சக்ரா பேலன்சிங் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய தெரபிஸ் அல்லது ஹீலிங் மருத்துவ முறைகள் அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் வந்து கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கலாம். ஒரு சிலர் வந்து தெரிஞ்சு மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் நாங்க கிளாஸும் எடுக்கிறது இல்ல, நம்ம ப்ராக்டிஸும் பண்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய புரிதல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு யாராவது தயவு கூர்ந்து பதில் அளிக்கவும். வணக்கம் சார். எஸ், வணக்கம் மேம். சக்ராஸ்க்கு எல்லாம் இதழ்கள் இருக்கு. ம். அந்த இதழ்கள் என்பது வந்து யோக நாடிகள்னு சொல்லுவோம். நாடிகளை ம். குறித்து அந்த சக்ராக்கு ஏற்ற கனெக்டட் ஆன நாடிகள். இப்போ ம். ரூட் சக்ரானா இப்போ அதற்கான ஒரு நாடிகள் 4 ம். இதழ்களை கொண்ட தாமரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலா சொல்றோம். பட் ஆக்சுவலி ம். அது 4 நாடிகளை குறிக்கக்கூடியது. சக்ராவோடு, அதாவது த சக்ரா இஸ் த எனர்ஜி சென்டர். அதுக்கு வந்து அந்த ம். 4 நாடிகள் கிராஸ் ஆக சொல்ல அந்த எனர்ஜி சென்டர் அங்க ஆற்றல் உருவாகுது. சோ ம். அதுதான் அந்த சக்கரங்களின் இதழ்கள் என்பது ஒரு இது சார், கருத்து. ஓகே மேடம். சரி, இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது வந்து ஏதாவது ஒரு சக்ராஸ் நீங்க எக்ஸாம்பிளா சொல்லி அங்க என்னென்ன நாடிகள் இருக்குல்ல, அந்த நாடிகளுடைய தன்மைகள் என்னன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அவ்வளவு டீடைல்டா தெரியாது சார். பட் யோக நாடிகள்னு சொல்லுவாங்க ஸ்பிரிச்சுவல்ல. சரிங்க மேடம். யோக நாடிகள் அப்படின்னா என்ன மேடம்? யோக நாடிகள்னா இப்போ ரூட் சக்ரா. சோ அதற்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நேச்சர். அது இப்போ நம்ம இத்தனை நாள் பார்த்தோம். சோ பய உணர்வு. சோ எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது நம்மளோட இந்த ரூட் சக்ரா தான். அதாவது நீங்க நேத்து கூட அந்த கண்ணீர் வர்றத பத்தி, அதாவது H2O அந்த கான்செப்ட்ல சொன்னீங்க. சோ எனர்ஜி, பாடி ஃபுல்லா எனர்ஜி தான் நம்ம உடம்பு பூரா. சோ அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி நாடிகள், ஆனா பர்டிகுலர் அந்த நாடிகள்னு தெரியல. பட் இந்த சக்ராவோட இணைந்தது வந்து நாடிகள் இருக்கு, யோக நாடிகள் இருக்கு. சோ அதற்கான அந்த எனர்ஜி சென்டருக்கான அந்த இயக்கத்தை அது செயலாற்றுகிறது என்பது எனக்கு புரிந்த ஒரு விஷயம். டீடைல்டா தெரியாது சார். நன்றி. இல்ல மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, யோக நாடிகள்னா என்ன அப்படிங்கிறத நான் கேட்டேன். அது வந்து ரூட் சக்கராக்கு வருது, ஓகே தான். யோக நாடிகள் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம சக்கரங்கள் என்னன்னு கேட்டா நம்ம அது எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம், ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி யோக நாடிகள்னா கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது கேட்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் ரூட் சக்கரா அப்படிங்கிறத தாண்டி
யோக நாடிகள்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப யோக நாடிகள்னா என்ன? அப்ப அங்க உயிராற்றல் நாடிகள் அப்படிங்க தான் சார். அந்த உயிராற்றல் பாய்ற அந்த இது நாடிகள் வந்து சூட்சுமமான ஒரு இது உயிராற்றல் பாய்ற ஒரு என்ன சொல்லுவாங்க வழி அப்படின்னு சொல்லலாம். ஒரு வே வே ஆஃப் த எனர்ஜி எனர்ஜி அது ஃப்ளோ ஆகுற ஒரு வே நிறைய இருக்கு. நம்ம ஓகே. உடம்பு பூரா அந்த நாடிகள் இருக்கு. சோ அப்ப அந்த இடத்துக்கான அந்த சென்டர் எனர்ஜி சென்டருக்கான அந்த நாடி பாயும்போது அந்த இடத்துல அந்த கிளான்ஸ் அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் செயலாற்றுகிறது. இது நான் ஓகே. புரிந்து எனர்ஜி கொண்ட ஓகே. எனர்ஜி பாத்வேஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? சார். சரி. இப்ப அந்த நாடிகள் அப்படின்னு சொல்லும்போது அது எனர்ஜி பாத்வேஸ குறிக்குதா? அல்லது நம்ம பொதுவா ஒரு நாடிகள் அப்படின்னு சொன்னாலே வந்து அதனுடைய செயல்பாடுகள வந்து சொல்லுவாங்க இல்லையா? இந்த நாடின்னா இது குறிக்கும், இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாரி, ஆமா. நீங்க சொல்லக்கூடிய சக்ராசார்ன்னு சொல்லக்கூடிய யோக நாடிகள் அப்படிங்கிறது வந்து, நாடி அப்படிங்கிறது எக்ஸாக்ட்டா என்ன குறிக்குதுன்னு சொல்ல முடியுமா? நாடி அது அப்படின்னு சொன்னா. ஆமா சார். அந்த மூச்சு சுவாசம் வந்து இப்போ நமக்கு இடது சுவாசம், வலது சுவாசம் வருது. சோ லைக் லெஃப்ட் அண்ட் ரைட். இப்போ லெஃப்ட்னா நம்ம என்ன சொல்றோம்? சந்திர நாடின்னு சொல்றோம். ரைட்னா சூரிய நாடி. சோ பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் இந்த ரைட் சைடு இருக்கிற நாடி ஆக்டிவேஷன் ஆக சொல்ல பிசிக்கல்லா நம்ம எந்த வேலை வேணா பண்ண முடியும். அந்த எனர்ஜிய குடுக்கிறது தான் அந்த நாடியோட வேலை. சோ இடநாடினா இப்போ மெடிடேஷன் இப்போ எதுனா படிக்க போறோம். சோ உட்கார்ந்து பண்ற ஒரு வேலை இல்ல மெடிடேஷன் அந்த மாதிரி வேலை இல்ல ரிசர்ச்ல எதுனா நம்ம கத்துக்க போறோம். அதற்கான ஒரு கிரியேட்டிவிட்டி அதெல்லாம் இந்த பக்கம் நம்ம சந்திர நாடியில ஒரு அமைதியான ஒரு இதுல இருக்க சொல்ல அந்த நாடி அங்க ஆக்டிவேட் ஆகுது. இதுதான் சார். சோ இது எனக்கு தெரிந்த ஒரு விஷயம். அது அது இது 2 நாடியும் உருவாற இடம் பிரம்ம நாடின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் அந்த ரூட் சக்ரா கிட்ட இருக்கு. அந்த ரூட் சக்ரால இருக்கு அது. பிரம்ம நாடி அப்படின்றது. ஓகே. ஹலோ. தேங்க் யூ மேடம். ஓகே. நன்றி. தேங்க் யூ மேடம். சோ இதுக்கு சரி அப்ப மேல நீங்க என்னன்னா தான் சார் கிளியர் பண்ணணும். இல்ல, தேங்க் யூ சோ இல்ல மச். மேடம். ஏதாவது நான் சொல்றது வந்து என்னன்னா, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் நான் அத சொல்லிக் குடுக்க வந்திருக்கேன். அந்த மாரி ஆமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அப்ப நம்ம அத கண்டிப்பா, தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா, ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கிற அதே விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து சரியா இருக்கணும், இல்ல தவறா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட், அவங்கவங்களுடைய கரெக்ட். சைடுல இருந்து அனுபவ ரீதியாவோ, இல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ரீதியாவோ, அவங்களோட சைடுல இருக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் அவ்வளவுதான். இதுல வந்து ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எஸ், எஸ். ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோன்றத பொறுத்து, அப்போ அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கா? நமக்கு தெரிஞ்சு எங்கேயாவது வந்து கரெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா, அந்த விஷயங்கள நம்ம சொல்லும்போது மட்டும் தான் எல்லாருக்குமே வந்து மிக எளிமையாக புரிய ஆரம்பிக்கும் இல்லையா? கண்டிப்பா, அதுக்காக தான் நம்ம இந்த கண்டிப்பா. கேள்வி கேட்கிறது. சரிங்களா? அதான் ஓகே. சார். தேங்க் அது யூ மேடம். உடக்கலை, பிங்கலை அது 2ம் உருவாகுற இடம் பிரம்ம நாடின்னு சொல்லுவாங்க. அது நடுவுல நம்ம ம். ரூட் சக்ரால இருக்கிறதா தான் அந்த ஆன்மீகத்துல சொல்லுவாங்க. அந்த குண்டலினி ம். சக்தி ஆக்டிவேட் ஆகுறதெல்லாம் அந்த இடத்துல இருந்து தான் உருவாகுது என்பது. இது என்னோடது ம். புரிதல் சார். தேங்க் யூ சோ மச். ஓகே. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ சோ மச் ஃபார் த பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ். எஸ் வேற யாராவது? சக்ராஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதழ்கள் இருக்கா? அப்படி இதழ்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆன் வாட் பேசிஸ் தே ஆர் செக்ரிகேட்டட்? அப்படி இதழ்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, எத பேஸ் பண்ணி வந்து அந்த இதழ்களுடைய தன்மைகள் அல்லது இதழ்கள வந்து இந்த சக்ராஸ்க்கு வந்து இத்தனை இதழ்கள் மட்டும் தான், அந்த சக்ராஸ்க்கு வந்து அத்தனை இதழ்கள் மட்டும் தான் அப்படிங்கிற மாரி, எதனுடைய அடிப்படையில வந்து அந்த மாரி இதழ்கள வந்து பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஒருவேளை சக்ராஸ்க்கு வந்து இதழ்கள் இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா இதழ்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா மட்டும் தான், எதனுடைய அடிப்படையில வந்து அத பிரிக்கிறாங்க. இப்ப ஏன் வந்து ஒண்ணுக்கு வந்து குறைவா இருக்கு, இன்னொன்னுக்கு வந்து ஏன் வந்து அதிகமா இருக்கு? இந்த மாரி கேள்விகள் அடுத்தடுத்து வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். சார் சக்ராஸ்ங்கிறதே வந்து ஒரு இன்விசிபிள் தான் அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்து அப்புறம் எங்க சார் அங்க வந்து நமக்கு ஒரு இதழ்கள் அப்படிங்கிறது இருக்கும், பெட்டல்ஸ்ங்கிறது இருக்கும். தாமரைங்கிறதெல்லாம் நமக்கு அங்க எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி வந்து அதுக்கு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டா, நமக்கு அந்த அடுத்தடுத்த கான்செப்ட் அப்படிங்கிறதே அவசியம் இல்லாம வந்து இருக்கும். அதேபோல இப்ப கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு சக்ராஸும் இதழ்கள் அப்படிங்கிறது இருக்கா ஃபர்ஸ்ட்? பெட்டல்ஸ் அல்லது ஏதோ ஒரு வகையில. ஏன்னா பொதுவா வந்து இதழ்கள் அப்படின்னு சொல்லும்போது, சக்ராஸ சார்ந்து சொல்லும்போது, தாமரையோட வந்து ஒப்பிட்டு சொல்லுவாங்க. தாமரை இதழ்கள் மாதிரி வந்து இந்த இத்தனை இதழ்கள் ஒவ்வொரு சக்கராக்கும் இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு சில இதழ்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாரி இப்ப இருக்கக்கூடிய நபர்கள வந்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, ஒவ்வொரு சக்ராஸ்க்கும் வந்து இதழ்கள் இருக்கா? இல்லையா? இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே. இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படிங்கிறது. ஆன் வாட் பேசிஸ் தே ஆர் பீயிங் செக்ரிகேட்டட். எஸ். ஸோ சரிமிளா மேடம் வந்து நல்ல ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தாங்க. அவங்களுடைய புரிதல்ல வந்து என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க அல்லது வந்து அவங்களோட அனுபவ ரீதியாக என்ன உணர்ந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில. எஸ். மற்றவர்கள் யாராவது?
எஸ் ப்ளீஸ். யாரும் இல்லையா? நிறைய நிறைய லெஜெண்ட்ஸ், நிறைய நிறைய ஹீலர்ஸ், ப்ராக்டிஷனர்ஸ், டாக்டர்ஸ், தெரபிஸ்ட் நிறைய பேர் இருப்பீங்க. எஸ். சார், இதழ்கள் இருக்குன்னு தெரியும் சார். ஆனா எதனாலன்னு காரணம் தெரியாது சார். அதனாலதான் சொல்லல. ஓகே, ஃபர்ஸ்ட் அதான் நான் கேள்வி கேட்டது இதழ்கள் இருக்கா இல்லையான்றது ஃபர்ஸ்ட் கேள்வி. அது இருக்கு சார். இருக்குன்னா அது ஆன் வாட் பேசிஸ்? ஓகே, இருக்கு, ரைட். இருக்கு. ஆனா என்ன காரணம்னு தெரியாது சார். அதுதான். ஓகே, வெரி குட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஷர்மிளா மேடம் சொல்லியிருக்காங்க இருக்குன்னு சொல்லி. சார் சக்கரங்கள் பொதுவாக ஒரு வட்ட வடிவமைப்பு, அதனால் அதை தனிப்பட்ட இதழ்கள் உள்ளதாக கூற முடியாது. ஆனால் சில வகையான சக்கரங்கள், குறிப்பாக அழகியல் அல்லது ஆன்மீக வடிவங்கள், எடுத்துக்காட்டாக யோகா சக்கரங்கள், மந்திர சக்கரங்கள், இதழ்களை போன்ற வடிவங்களை பயன்படுத்துகிறார்கள். ஓகே, கொஞ்சம் வாய்ஸ் மெசேஜா சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொன்னா குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்குமே வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும். ஐ திங்க் விஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் பேர் என்னன்னு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். சார் எஸ் மேடம். சார் ஆக்சுவலா அங்க வந்து சக்கரங்கள் வந்து நம்ம சிஸ்டம்ஸ்னு சொல்றோம். பட் அது வந்து இட்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சம்திங் எல்ஸ். வேற எஸ், ஒரு வெரி டீப் குட். மீனிங்க தான் இங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க. பட் அந்த இதழ்களோட மீனிங் தெரியல. பட் இந்த சர்க்கிள், ஸ்கொயர் அதெல்லாம் வந்து அந்த பஞ்சபூதங்களோடயே கனெக்டட். அந்த ஓகே. பஞ்சபூதங்களை வந்து ஸ்கொயர், அந்த நிலா மாதிரி 5 சைடு அதை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து இப்போ அண்ட் நாடிகள்னு பார்க்கும் பொழுது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்ப நரம்புகள் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு அது எக்ஸாக்டா தெரியல, கிளாரிட்டி இல்ல, உண்மையிலேயே கிளாரிட்டி இல்லை. அக்குபங்க்சர்லயும் அது எனர்ஜி மெரிடியன்ஸ்னுவாங்க. பட் மெரிடியன் தான் நம்ம ஊசி குத்தும் பொழுது ஐ மீன் நரம்புல போட்டோன்னா வலிக்கும். பட் நம்ம நரம்புல போடல, வேற நரம்பையும் மீறி ரத்தத்தையும் மீறி வேற ஏதோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ பண்ற ஏதோ ஒரு பாத்வே இருக்கு போல நம்ம உடம்புல. சோ அது வேற இதுன்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டா இந்த இதழ்கள் எதை ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறது எனக்கு தெரியல சார். தேங்க்யூ. ஓகே, வெரி குட் மேடம். தேங்க்யூ. சரி, இதழ்கள் இருக்கா இல்லையா மேடம்? அதான் இதழ்கள் இல்ல சார். இல்ல சார், பிசிக்கலா உள்ள இதழ்கள்லாம் கிடையாது. இட்ஸ் ரெப்ரசென்டிங் சம்திங் தான். ஓகே, வெரி குட். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். எஸ், வேற யாராவது? எஸ், வேற யாராவது? Kindly do respond. So another 40 minutes we have. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சக்ராஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் சக்ராஸா அப்படிங்கிறதுக்கான டீடைலிங் எக்ஸ்பிளனேஷன் ஒரு லாஸ்ட் 3 செஷன்ல கொடுத்துருந்தோம். அப்ப இது ஒரு சிஸ்டம்ஸ். அப்ப அது ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை குறிப்பதற்கு ஃபர்ஸ்ட் 7 சக்ராஸ் அப்படிங்கிறது எதுக்காக வந்து மேக் பண்ணிருக்கலாம், என்னோட பார்வையில் நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ 7 சக்ராஸ் அப்படிங்கறத எதுக்காக மேக் பண்ணிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன். அது யாரோ சொல்ல முடியுமா எதுக்காகன்னு சொல்லி? 7 சக்ராஸ் பத்தி நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அது ஏன் இருக்குன்னு சொல்றாங்க, அல்லது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயங்கள் என்ன? வை 7 சக்ராஸ் அப்படிங்கிற கேள்விக்கு அது ஆற்றல் மையம் சார். முக்கிய ஆற்றல் மையம். நான் கேட்ட கேள்வி 7 சக்ராஸ்ங்கிறது நாம ஏன் தெரிஞ்சுக்கணும், அதனுடைய தேவைகள் என்ன, ஏன் தெரிஞ்சுக்கணும், நம்ம 7 சக்ராஸ் பத்தி ஏன் படிக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும்? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஏன் 7 சக்ராஸ்ன்னு சொல்லி அந்த சக்ராஸ்ங்கிற அடிப்படையில ஒரு சிலர் இருக்குன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இல்லைன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் விசிபிள், ஒரு சிலர் இன்விசிபிள், ஒரு சிலர் விதைகள் இருக்குன்றாங்க, ஒரு சிலர் விதைகள் இல்லைன்றாங்க. அதுல வந்து விதைகள் வந்து வேற வேற மாதிரி மாறி இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஏன் வந்து 7 சக்ராஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்? உடல் இயக்கம். அது வாட் இஸ் த நீட்? உடல் இயக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. பஞ்சபூதத்தை அதுதான் வந்து வாங்கி வெளியிருக்கு. ஓகே, உடலை அதுதான் பத்தி வந்து தெரிஞ்சு. பிசியாலஜி, அனாட்டமி எல்லாம் இருக்கு இல்லையா, படிக்கிறாங்க இல்லையா, மருத்துவர்கள் படிக்கிறாங்க இல்லையா? ஆமா அப்ப சார். அவங்க தெரிஞ்சுக்காத விஷயங்களை நம்ம வந்து 7 சக்ராஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். ஆமா சார், தெரிஞ்சுக்கோங்க சார். நாளமில்லா சுரப்பி இருக்கிற இடம், அங்கதான் சக்தி குவியுது. உடல் இயக்கத்தை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? சார் அது ஆற்றல் மையம். அது 7 சிஸ்டம் கூட நீங்க சொன்னீங்க அந்த வேர்டு. சோ இட் இஸ் 7 சக்கராவும் சொல்லலாம், இட் இஸ் 7 சிஸ்டம் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க. சோ அப்படி சொன்னா அந்த ஆர்கன்ஸ்க்கு அந்த எனர்ஜி சென்டர்ல இருந்து அந்த கனெக்ஷன் போயிட்டு சூட்சுமமான அந்த விஷயத்த வந்து
நம்ம பேசிக்கா அனட்டாமி பிசியாலஜி எல்லாம் மோர் ஓவர் எல்லாருக்கும் தெரியும், டாக்டர்ஸ் மெடிக்கல்ல இருக்கவங்களுக்கு. பட் ஆல்டர்னேட் ம் தெரப்பினா நம்ம அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், எந்த ஆல்டர்னேட் தெரப்பி இருந்தாலும் நம்ம சக்ராஸ்ன்ற விஷயத்த வந்து இதுல ரொம்ப அந்த அக்குபஞ்சர்லயும் நம்ம அந்த அக்குப்ரெஷர்லயும் நம்ம பாயிண்ட்ஸ் சொல்றது மினி சக்ராஸ்ன்னு தான் சொல்றோம். ஸோ எனர்ஜி சர்க்கிள் தான், எனர்ஜி சென்டர்ஸ் தான் எல்லாமே. ஸோ ம் ஆற்றல் மையங்கள். அந்த ஆற்றல் ம் மையங்கள் அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு வந்து அந்தந்த ஆற்றல்களை கொடுக்கும் தன்மையுடையது, உற்பத்தி செய்து கொடுக்கும் தன்மையுடையது, சூட்சமமானது அப்படின்ற ஒரு விஷயம். இது ம் என்னுடைய புரிதல் சார். ஓகே, வெரி குட். சரி, ஏன் அவசியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒத்த வரியில ஆன்சர் சொல்ல முடியுமா, இல்ல வந்து சிம்பிளா சொல்ல முடியுமா? வை செவன் சக்ராஸ், செவன் சக்ராஸ் பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அதோட நீட் என்ன, அதோட பர்பஸ் என்ன? எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்கு. அப்போ நம்ம செவன் சக்ராஸ் பத்தி வை நீட், வை வி நீட் செவன் சக்ராஸ், அந்த கான்செப்ட் ஏன்? அப்ப இல்லாத ஒரு விஷயம் சொல்றாங்க இன்விசிபிள் அப்படின்னு நம்மளே கிளாஸ்ல சொல்லிட்டோம். அப்ப இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அங்க அதுக்கு ஒரு ஒளி கொடுக்குறோம், அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறோம் இல்லையா? அதுக்கு வந்து வெவ்வேறு விஷயங்களாக கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லாத ஒரு விஷயத்திற்கு நம்ம அங்க ஒரு எக்ஸிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்றோம் இல்லையா? அப்ப அதெல்லாம் வை வி நீட் செவன் சக்ராஸ், ஏன் நமக்கு பஞ்சபூத தேவை, ஏன் சமநிலை. கத்துக்கணும்? சார் இது பஞ்சபூத சமநிலை. லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி சார். உடம்பு பூரா அந்த உயிராற்றல் எல்லாம் இது ஆக்டிவேட் ஆகுறதுக்கு இந்த சக்ராஸ் தான் மெயினா ஃபங்க்ஷனிங். ம் ப- ஓகே. சக்கரங்கள் இயங்கும் போது பஞ்சபூத ஆற்றல் உடம்புல சரி செய்யப்படுது சார். ம் சரி, அவங்க அப்ப பொது ஓகே. சார் சக்கரங்களுடைய இயக்கத்தை வச்சுதான் நம்மளோட உடல்நிலையும் மனநிலையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ம் மேபி மனநிலை மாறினால சக்கரங்களுடைய ஃபங்க்ஷன் மாறுதா, இல்ல அது மாறுறதுனால மனநிலை மாறுதா, எது ம் மாத்துது அப்படின்னு தெரியல. பட் ஓவராலா சக்கரத்தை பத்தி நம்ம படிக்கிறது வந்து ஆஹ் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆஹ் ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறதுக்காகவும் மனநிலைக்காகவும் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ அதே கேள்வி வந்து சக்ராஸ் அப்படிங்கிற மறந்துடுவோம். இப்போ நான் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன், செவன் சிஸ்டம்ஸ். அப்போ அந்த சிஸ்டம்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, வை வி நீட் செவன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? சக்ரா, சக்கரங்கள் அல்லது சக்ராஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வேர்டிங்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம். அது அப்படி ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்போ செவன் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா அப்போ வை வி நீட் செவன் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுக்கு சொல்ல முடியுமா யாராவது ஆன்சர்ஸ்? To maintain hormonal balance in the body, ஓகே. homeostasis. ம் Yeah. வெரி குட். எஸ், வெரி குட் மேடம். எஸ், வேற யாராவது? சார் உடல் மனம் ஆன்மா ம் மூணுத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம நம்ம உடம்புல இருக்கிற அந்த 5 எலிமெண்ட்ஸையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த சிஸ்டம்ஸ் தேவை. ஓகே மேம், இதுல உடல் அறிவு அப்படிங்கிறது ஓகே, மனம்ங்கிறது சாரி உடல் மனம் அப்படிங்கிறது ஓகே, ஆன்மானா என்ன மேடம்? ஆன்மானா இன்ட்யூஷனா நம்ம ஒரு இன்ட்யூஷனா நமக்கு ஒண்ணு வரும் சார். ஒரு விஷயம் எதுனா பண்ண சொல்ல, எதுனா செய்ய சொல்ல ஒரு இன்ட்யூட்டிவா ஒண்ணு வரும். சோ அது வந்து சில ஹார்மோன்களால அந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பீனியல் ஆர் பிட்யூட்டரி ஒரு பேலன்ஸ்ல இருக்க சொல்ல we are getting the clarity. சோ அந்த மாதிரி ம் அந்தந்த ஹார்மோன்ஸ் அந்தந்த ஒரு ஃபங்க்ஷனிங்க நமக்கு செயலாற்றுகிறது. சோ இதையும் சொல்லலாம் சார். இல்லை, இதையும் சொல்லலாமா, இல்ல இது மட்டும் தான் சொல்லலாமா? இது ஆன்மா இல்ல அப்படின்னு இல்ல நீங்க சொன்னீங்க, உடல் நிறைய இருக்கு மனம் அதுல. ஆன்மான்னு சொன்னீங்க. எஸ். ஓகே, அப்ப ஆன்மாங்கிறது வந்து உங்களை பொறுத்தவரையில வந்து இன்ட்யூஷன் இல்லையா? இன்ட்யூஷன். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? வை வி நீட், தேங்க்யூ மேடம். வை வி நீட் செவன் சிஸ்டம்ஸ். எஸ், வேற யாராவது? 3 செஷன்ஸ்லயுமே வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தோம், செவன் சிஸ்டம்ஸ்னா என்ன, அது எது எதெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம், இப்போ ஏன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். எஸ், வேற யாராவது? சார் இப்ப எட்ரினல் சுரப்பி வந்து சிறுநீரகத்தை கட்டுப்படுத்துது சார். ம் சரி. உடம்புல இருக்கிற அந்த 7 ஆதாரங்கள் வந்து உள்ளுறுப்புகளை கட்டுப்படுத்துது. உறுப்புகளையும் கட்டுப்படுத்துது சார். சரி, இப்போ நீங்க அந்த ஆதாரங்கள் அப்படின்னு சொன்னது வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்ல முடியுமா ஏதாவது? இப்போ நான் வந்து சரி. செவன் சக்கரஸ் அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்ணிட்டு செவன் ம். சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நான் கேட்ட கேள்வி வந்து சக்கரங்கள் அப்படிங்கறத மறந்துடுங்க, ஓன்லி ஆமா சார். சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில செவன் ம். சிஸ்டம்ஸ், வை வி நீட் செவன் சிஸ்டம், அதை வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிற உடலோட கேள்வியை தான் கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கான ஆன்சர் எதிர்பார்க்கிறேன்.
உடலுக்கான இயக்கம் சார். உடலுக்கான ஹார்மோனால் உற்பத்தி ஆகுற இடம் அது. நான் கேட்ட கேள்வி அது என்ன எங்க இருக்குன்னு கேட்கல. வை வி நீட் 7 சிஸ்டம்ஸ், நமக்கு ஏன் 7 சிஸ்டம்ஸ் வந்து தேவைன்னு நினைக்கிறோம் அப்படிங்கறது கேட்டிருந்தேன். இதுக்கு முன்னாடி கேட்ட அதே கேள்விதான். அங்க 7 சக்ராஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் சக்ராஸ் அப்படிங்கறத எடுத்துட்டு சிஸ்டம்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். ஏன் 7 சிஸ்டம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அல்லது 7 சிஸ்டம், வை வி நீட் 7 சிஸ்டம்ஸ். எஸ், அங்க நான் அததான் என்னோட சார் கேள்வி சொல்றேன். கரெக்டா, என்னோட ஒன் புரிதல் மினிட் மேம், வந்து அதுதான் என்னோட சார். கேள்வி கரெக்டா புரியுதுங்களா? புரியுது சார். ஏன் தேவைப்படுதுன்னு கேக்குறீங்க. அங்க ம். வந்து நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. உடம்ப சமநிலைப்படுத்துறதுக்கு தேவைப்படுது சார். ஓகே, வெரி குட், தேங்க்யூ சார் மேம். எனக்கு ஒரு கால் வருது. சாரி சார். ஓகே, தேங்க்யூ so மச். எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? எஸ் ப்ளீஸ், த லாஸ்ட் பர்சன்ஸ், த லாஸ்ட் 2 minutes. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-5 நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சோம். 25 minutes நமக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 2 minutes. வேற யாராவது? வை வி நீட் 7 சிஸ்டம்ஸ். நேச்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்கன்ஸோட அது தெரிஞ்சுக்கணும். ம் அண்ட் பேலன்ஸ், எதுனா ஒரு டிசீஸ் வந்ததுன்னா ஹவு தட் டிசீஸ் இஸ் கனெக்டட் டு பர்டிகுலர் ஆர்கன்ஸ் அப்படின்னு ம் தெரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங்லி வி கேன் பேலன்ஸ் ஓகே. அந்த ஸோ மாதிரி. டயக்னஸ் அண்ட் கியூர் இல்லையா? எஸ், பல்ஸ் டயக்னஸ் அந்த மாதிரி. எஸ் சார். ஓகே, வாட் எவர் நம்ம அது எது வேணா இருக்கலாம். பட் வந்து நம்ம அந்த அந்த 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம ஒன்று டயக்னோஸ் பண்ண முடியும். ஒரு ஆமா. பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து கியூரேஷன் மெத்தட்ஸும் வந்து கண்டுபிடிக்க எஸ். முடியும் அல்லது சஜஸ்ட் பண்ண முடியும். எஸ், வெரி குட், தேங்க்யூ Thank மேடம், you. தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது இருக்கீங்களா? லாஸ்ட் 1 minute. லாஸ்ட் 1 minute. அப்ப ஏன் வந்து நம்ம 7 சக்ராஸ் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணி 7 சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சக்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது வந்து நிறைய இடங்கள்ல நிறைய நபர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய விதமாக நம்ம எக்ஸாம்பிள கூட சொல்லியிருந்தோம். எக்ஸ்பிரசிவ் வெர்சஸ் நான் எக்ஸ்பிரசிவ். அப்புறம் அந்த எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சக்ராஸ் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றது, அதுக்கு வந்து இத்தனை இலைகள் இருக்குன்னு சொல்றது, இந்த மந்திரங்கள் இருக்கு, இந்த சவுண்ட், இந்த அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு, அல்லது இத்தனை கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் விஷயங்கள், அதாவது எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ஸ். பட் நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? எக்ஸ்பிரசிவ் வெர்சஸ் நான் எக்ஸ்பிரசிவ். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், அதை எப்படி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. எஸ், ஞாபகம் இருக்கா? நேற்றைய செஷன்ல கூட சொல்லியிருந்தோம். சார் எக்ஸ்பிரசிவ்னா குழந்தை அழுகிறது பத்தி சொன்னீங்க சார். குழந்தை ம். அழுதாதான் பால் கிடைக்கும் சரி, அப்படின்னு சொல்லி அவங்க. ஓகே. அப்ப எனவே வந்து அது அந்த எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லியிருந்தது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். அப்ப இந்த நான் எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிற நேச்சர்ல தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நாம சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத சக்திகள், கலர்ஸ், சவுண்ட்ஸ், யோகா, அதுக்கான மந்திரங்கள், ஓசைகள், ஒலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அப்ப நம்ம இந்த அறிவு சார்ந்து பயன்படுத்தக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறதுல வரும். அப்ப அந்த எக்ஸ்பிரசிவ் நேச்சர் இருக்கக்கூடிய எல்லாமே பொதுவா எதனுடைய தன்மைகளுக்குள்ள ஆளாகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓவர் யூசேஜ் அல்லது ஓவர் ஆக்டிவ் அப்படிங்கிற அடிப்படையில தான். அடுத்ததாக நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ளீட்லி நான் எக்ஸ்பிரசிவ் கிடையாது. அங்கேயும் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல இல்லை அப்படின்னு சொன்னாலும் மிக குறுகிய அளவுல இருக்கும். அல்லது மிகப்பெரிய அளவுல இருந்தா கூட அது அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த நான் எக்ஸ்பிரசிவ் அப்படிங்கிறதுலயும் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் இருக்கும். ஆனா அது வந்து கொஞ்சமா இருக்கும். அதே போல அது நிறையவே இருந்தாலும் அது டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத நாம அதை புரிஞ்சுக்கணும். அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல எல்லாம் போகும்போது ஏன் இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த அளவுக்கு நம்ம மையப்படுத்தி சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான
தெளிவு எல்லாமே படிப்படியா கிடைக்கும். அப்ப இந்த எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிற இருக்கிறதுல வந்து நம்ம பொதுவா செல்லக்கூடிய பாதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓவர் ஆக்டிவ் நேச்சர்ல தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம ஒரு விஷயம் தேடுறோம் அப்படின்னா அங்க அது ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகல, ஏன் வந்து ஒர்க் அவுட் ஆகணும் இப்படிங்கிற மாதிரி ரொம்ப 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 நம்ம அறிவை பயன்படுத்தி அது அல்டிமேட்டா அதனுடைய பர்பஸ் என்னவோ அந்த பர்பஸ் அப்படிங்கறத தாண்டி நாம அந்த அறிவுக்கு ஒரு தீனி போடும் விதமாக அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டும் தேடிட்டு இருக்குமே தவிர்த்து அப்படி நம்ம அறிவு சார்ந்து தேடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உண்மையாக நமக்காக எதுக்காக தேவை அப்படிங்கறது வந்து நிறைய இடங்கள்ல நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதை சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து 7 சக்ராஸ்னு என்ன, அல்லது வந்து வை வி நீட் 7 சக்ராஸ் அல்லது 7 சிஸ்டம்ஸ் வந்து நமக்கு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு சில வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு, டயக்னோஸ் பண்றதுக்கு, கியூர் பண்றதுக்கு. அப்ப அந்த சமநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சரி வேற எது எதெல்லாம் நோக்கி அதை எது எதெல்லாம் உள்ளடக்கி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 7 சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், உடல், அறிவு, மனம். அப்ப அந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட மத்த 5 அறிவு ஜீவராசிகளோட கம்பேர் பண்ணும்போது அந்தந்த ஜீவராசிகளுக்கு அதனுடைய அறிவு பிரகாரம் அதனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அது போல நம்முடைய அந்த 6 அறிவு ஜீவராசின்னு சொல்லக்கூடிய நமக்கும் நமக்கேற்ற அந்த உடல் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த நம்ம இந்த அறிவு மனம் அப்படிங்கறத மட்டும் இல்லாம ஓன்லி உடல் உடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்போ 5 அறிவு ஜீவராசிகளுக்கோ 4 அறிவு 3 அறிவு ஜீவராசிகளுக்கோ அந்த அடிஷனலா இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு அல்லது வந்து மனம் அப்படிங்கிறாங்க பெருசா வந்து இருக்காது. அப்ப அந்த உடல் அப்படிங்கிற தன்மையோட செயல்படும். அப்படிங்கும்போது அதுக்கு பெருசா வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளோ பெரிய இடர்பாடுகளோ வந்து மிகப்பெரிய அளவுல வர்றது கிடையாது. எக்ஸப்ட் இந்த இயற்கை சீற்றங்களால ஒரு ஒட்டுமொத்தமான பிரச்சனை வருது அப்படிங்கிறத விட இண்டிவிஜுவலான்னு சொல்லி ஒவ்வொரு கிரியேச்சர்ஸும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான பாதிப்புகள் அப்படிங்கிறது அந்த உடல் சார்ந்து வருவதில்லை. பட் மனிதர்களாக நாம அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த அடிஷனலா இருக்கக்கூடிய ஆறறிவு அப்படிங்கறத பயன்படுத்துறோம். அடுத்ததாக மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம பயன்படுத்துறோம். அப்படி நம்ம என்னதான் அறிவு சார்ந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் மனம் சார்ந்த நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலும் நாம வந்து உடல் அளவுல வந்து எத்தனை பேர் வந்து நம்ம பேலன்ஸா இருக்கோம் ஆரோக்கியமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா அங்க நமக்கு ஒரு கேள்விக்குறி தான் வந்து வரும். இப்போ அறிவு சார்ந்த நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம், மனம் சார்ந்த நிறைய விஷயம் தெரிஞ்சிருப்போம். ஆனாலும் ஒண்ணு திருப்தி இல்லாத தன்மையோ அல்லது முழுமை இல்லாத தன்மையோ அல்லது அந்த அறிவை நம்ம பயன்படுத்தி அல்லது அந்த மனதை பயன்படுத்தி நாம தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்து நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியமான தன்மைங்கிறது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி தான். சார் இந்த ஹீலிங் பண்றோம், இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றோம், இந்த மருந்துகள் எடுக்கிறோம், ஸ்டில் தே ஆர் ஃபேஸிங் பிசிக்கல் பாடியில வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க இல்லையா? அப்போ மற்ற ஜீவராசிகளுக்கு நமக்கு மட்டும் ஏன் இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு அந்த அடிஷனலா இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு அறிவுன்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு, அடுத்ததாக மனம். அப்ப இந்த பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் உண்மையா பொய்யா எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விதங்களாக நம்ம அந்த அறிவை பயன்படுத்துறோம். அதே போல மனம் அப்படிங்கிறது நம்ம கற்பனைகள் இந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான மிராக்கலான திங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே மனதோட சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். அப்ப இந்த மனம் அல்லது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 விதமான விஷயங்கள் தான் நம்ம உடலுக்கு அப்பாற்பட்டு வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணம். இன்னும் வந்து நம்ம நிறைய இடங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம எதெல்லாம் வந்து ஒரு நீண்ட நாள் பிரச்சனை நீண்ட நாள் வந்து நம்ம உடல் சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொல்லி கிரானிக் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அத்தனை விஷயங்களுக்கு நம்முடைய அறிவு மனம் மட்டும்தான் மிக மிக முக்கியமான காரணம். அப்போ அக்யூட்னு சொல்லக்கூடிய குறுகிய கால நோய்கள் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வந்து இருக்கலாம். பட் அது வந்து நம்ம ஒரு சக்ராஸ் பேலன்ஸ் பண்றதுனாலயோ மனதை முழுமையாக வந்து நம்ம கட்டுப்படுத்துவது இல்லை வந்து மேன்மைப்படுத்துவதனாலயோ அறிவை வந்து நம்ம விசாலமா வச்சிருக்கிறதுனாலயோ எல்லாருக்குமே வந்து அந்த முழுமையான அல்லது திருப்தியான ஒரு சமநிலையான தன்மைங்கிறது வந்து வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நாட் அப்படிங்கிறது தான். அப்ப என்னன்னா அப்ப அந்த அந்த ஒரு சில சின்ன சின்ன இம்பேலன்சஸ் இருக்கிறது உடல் சார்ந்தும் அறிவு சார்ந்து மனம் சார்ந்து இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நம்ம அறிவையும் மனதையும் டாலரபிள் லிமிட்டுக்குள்ள பயன்படுத்தாம போறது. அப்ப அந்த டாலரபிள் லிமிட் என்ன சார், அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள பயன்படுத்திட்டா அப்ப எல்லாராலையும் வந்து உடல் சார்ந்து அறிவு சார்ந்து மனம் சார்ந்து இருக்க முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ்டா அங்கேயுமே ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா ஈவன் தான் வந்து நம்ம அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ளவே இருந்தாலும் உடல் அறிவு மனம் அப்படிங்கிறத நம்ம பேலன்ஸாவே வச்சிருந்தாலும் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படதான் செய்யும். ஏன் அப்படின்னா அது ஏன் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா?
எஸ் என்னோட கேள்வி புரியுதா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும்? சார் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்னால அது பிரச்சனையாகும். ஓகே, வெரி குட். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மத்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா டவுட் தான் இல்லையா? சரி, அப்ப அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சக்ராஸ் இருக்கா இல்லையா, அறிவு நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், மனம் சார்ந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், சக்ராஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா, சமநிலைப்படுத்த முடியுமா படுத்த முடியாதா, அப்படி ஒரு சிலர் வந்து 7 சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணிட்டாலும் வந்து ஏன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில நேரம் நம்ம என்ன நினைப்போம், கூட்டமா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸோட இருக்கணும்னு நினைப்போம். ஒரு சில நேரங்கள்ல தனியா இருந்தா போதும், எல்லாமே நம்ம சுத்தி இருக்கும், ஆனா நமக்கு திருப்தியோ அல்லது ஒரு நம்பிக்கையோ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், தனியா இருந்தா போதும், என்ன தனியா விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தனிமையை நோக்கி இருப்போம். அப்ப இந்த பகுத்தறிவு தன்மையை வந்து நம்ம பயன்படுத்துவதனாலதான் ஒரே தன்மையாக இருக்க முடியாம நாம பல்வேறு விதமாக இருக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய அந்த மூளை, பிரைன். அப்ப அது என்ன சொல்லியிருந்தோம், சர்வைவல் மெக்கானிசம். அப்ப அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம், டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ். அப்ப அந்த டைனமிக் நிறைய மாற்றங்களை சந்திக்கும், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி இருக்கும். இதுல வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு எளிதாக இந்த உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்களை யாராலும் அவ்வளவு ஈஸியா வந்து சொல்லிட முடியாது, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஒரிஜினலான ப்ராக்டிகலான செயல்முறைகள்ல. அப்போ சொல்லியிருந்த மாதிரி அந்த பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இன்னைக்கு பிரெயின் நம்ம இருக்கோம் அப்படின்னா இது இன்னையோட பிரெயின் மட்டும் கிடையாது. இத்தனை ஆண்டு காலங்களா மனிதன் தோன்றியிருந்து இப்போ வரையில் நம்ம எந்த ஸ்டில் திஸ் மொமெண்ட் வரையில நம்ம என்னவா இருக்குமோ அத்தனை விதமான மாற்றங்களையும் சந்தித்து வந்திருக்கக்கூடிய ஒரு புது விதமான ஒரு அவுட்புட் தான் நம்முடைய மூளை. அப்படின்னு சொல்லும்போது நாம நினைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் மட்டும் தான் நமக்குள்ள இருக்கும், இந்த இன்டென்ஷன் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. யாருக்குள்ள எந்த விதமான விஷயங்கள் வேணாலும் நடக்கலாம். அப்ப அது எதை சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மை சுற்றி நம்மளுடைய ஃபேமிலி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், நம்ம எங்க படிக்கிறோம், எங்க ஒர்க் பண்றோம், எந்த மாதிரியான பஞ்சபூத சக்திகளை வந்து நம்ம உள்வாங்குறோம், எந்த மாதிரியான தன்மைகளுக்கு வந்து நம்ம ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நாம என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும், நாம என்னதான் உடல் ஆரோக்கியமா வச்சிருந்தாலும், நாம என்னதான் வந்து அறிவு ரீதியாக தெளிவாக இருந்தாலும் இந்த புற சூழல்களால ஏதோ ஒரு வகையில் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா மஸ்ட் ஷுட் இருந்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்றோம் சார், இன்க்ளூடிங் இது அஸ்ட்ராலஜிக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் தான். இப்போ ஒரு ஃபிளைட்ல வந்து நம்ம டிராவல் பண்றோம், நாம உடல் ரீதியா நல்லா இருக்கும், அறிவு ரீதியா நல்லா இருக்கும், மன ரீதியா சரியா இருக்கும், இந்த 7 சிஸ்டம்ஸ் 7 சக்ராஸ் அடிப்படை ரீதியாக பேலன்ஸா இருக்கும். அப்ப நமக்கு எதுவுமே வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லையா பொதுவான ஒரு வெளிப்பாடு. நினைச்சது நடக்கணும், பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பட் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ரூலும் கிடையாது, பிரச்சனை வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எந்த ரூலும் கிடையாது. நம்மை பொறுத்தவரையில நாம வந்து ஒரு அவேர்னஸோட, ஒரு கான்சியஸோட, ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்கோம் அப்படிங்கும்போது நாம ஒரு பிரச்சனை ஹேண்டில் பண்ணுவதற்கு, அதை வந்து சமாளிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆற்றலோட இருக்கும் அப்படிங்கிறத உண்மையை தவிர்த்து எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நான் நினைக்கிறது மட்டும் நடந்துடணும், நினைச்சது நடக்கிறது என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லி அறிவியை பயன்படுத்தி பல்வேறு விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிற அடிப்படையில பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனா அப்படி அத்தனை விஷயங்களும் நமக்கு நினைச்சதை சாத்தியப்படுத்தி கொடுக்குதான்னு கேட்டீங்கன்னா சம்திங் இஸ் ஓகே, சம்திங் இஸ் நாட் அப்படிங்கிறது தான். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய புரிதல்களை பொறுத்தும் அதனுடைய அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக பாதிக்கப்படும். அப்போ ஃபிளைட்ல போயிட்டு இருக்கோம் சார், அப்போ ஒரு சின்னதா ஒரு என்ஜின் கோளாறு அப்படிங்கிறது வருது, அதுல வந்து ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுது, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பைலட்டுக்கு வந்து உடல் ரீதியா ஏதோ ஒரு சடனா ஒரு ப்ராப்ளம் வந்துருது. நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, ஃபிளைட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு, அதுல வந்து கடல்ல போயிட்டு மூழ்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அப்போ நம்ம 7 சக்ராஸ் பேலன்ஸ் பண்ணிட்டோம், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும்
அறிவு ரீதியாக பேலன்ஸ்டா தான் இருக்கணும். ஆனா நமக்கு அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது. எதிர அது நமக்கு அந்த உயிரின்னு சொல்லக்கூடிய டெத் லெவலுக்கு போகக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்ல சார் மிகப்பெரிய அடியெல்லாம் இல்ல சார், சின்ன ஸ்கிராச்சஸோட உயிர் தப்பினார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி. அப்ப நம்ம ஈவன் தோ வந்து நம்ம ஃபுல்லி வந்து பேலன்ஸ்டா இருந்தாலுமே நமக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா அது நம்மை சார்ந்தது மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டே சார்ந்தது. அப்ப அந்த ஃபிளைட்ல போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபிளைட்ல இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் அதோட ஒரு 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 நபரா நாம இருப்போம். நம்மளை போன்ற மற்ற நபர்கள் இருப்பாங்க. அப்போ அத்தனை நபர்களோட என்விரான்மெண்ட்டுக்குள்ள நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த என்விரான்மெண்ட் சொல்லக்கூடிய நமக்கு ஆல்வேஸ் டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். அப்ப அந்த டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிச்சயமாக நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதை நம்மளால எதிர்த்து தான் போராட முடியும். அதுல இருந்து நம்ம வந்து தற்காத்துக்க முடியுமே தவிர்த்து அந்த பிரச்சனை இல்லாம யாராலுமே செய்யவே முடியாது. கிளியர்? புரியுதுங்களா? ஏன் வந்து நம்ம அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு உடல் ரீதியாக நம்ம என்னதான் வந்து ஒரு விஷயம் பண்ணி பேலன்ஸா வச்சிருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் அப்படிங்கிற பார்வையில பார்க்கும்போது ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறது புரியுது எல்லாருக்கும்? என்ன சார் 7 சக்கராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதேதோ சம்பந்தமே எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எஸ் சார் நீங்க எப்படி அதை கனெக்ட் கொண்டு வர போறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆர்வமா இருக்கு. பட் ஆனா புரியுது. ஒரு வேற கண்ணோட்டத்துல நம்ம எங்களை யோசிக்க வைக்கிறீங்க. இட்ஸ் வெரி நைஸ். வெரி சிம்பிள் மேடம். இப்போ நமக்கு எல்லாமே வந்து டிமானிட்டேஷன் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சார்? இப்போ நம்ம வந்து இந்த 2000 rupees நோட்ஸ் வந்து இப்போ ஒவ்வொரு வீடுகள்லயும் வந்து நம்ம ஒரு எல்லாருமே வந்து ஒரு 200 crores வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பொறுத்தவரையில எல்லாமே வந்து ஒயிட் மணி தான். எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணி பஞ்சபூத சக்திகளை கட்டுப்படுத்தி 7 சக்கராஸை பேலன்ஸ் பண்ணி பல்வேறு அறிவு சார்ந்த விஷயங்கள், பல்வேறு மனம் சார்ந்த விஷயங்கள், பல்வேறு உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து 100க்கு 100% வந்து நம்ம ஒரு டெடிக்கேட்டடா சம்பாதிச்சு வச்சிருந்த ஒரு 200 crores அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டும் இருக்கு. இங்க கிளாஸ்ல கூட எல்லாருக்கிட்டும். இப்ப இது வந்து நம்மை சார்ந்த விஷயங்கள்ல நாம பேலன்ஸா நியூட்ரலா இருக்கோம். இப்ப இதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நம்ம ஆரோக்கியமா இருக்கும், உடல் சார்ந்த மனம் சார்ந்த எல்லா வகையிலும் நம்ம ஆரோக்கியமா இருக்கோம். அப்படியே வந்து ஒரு ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னாலே வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு அற்புதமான படைப்புகளா இருக்கும், ஒரு மிராக்கலான தன்மையில இருக்கும். ஓகே இல்லையா? சரி. அப்போ நமக்கு ஒரு நாள் நைட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஐ திங்க் எல்லாருக்கும் இயர் அல்லது டேட் எல்லாம் கூட ஞாபகம் இருக்கலாம். அப்போ நாம சம்பாதிச்சு வச்சிருக்க காசு தான், நாம பேலன்ஸா இருந்து பண்ணிருக்கக்கூடிய ஒரு சேர்த்து வச்சக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனா ஜஸ்ட் ஒரே ஒரு நோட்டிபிகேஷன் அல்லது ஜஸ்ட் ஒரே ஒரு ஜட்ஜ்மெண்ட், அது ஜஸ்ட் ஒரே ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ஆக்ட் பாஸ் பண்றது மூலயமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த 200 crores வந்து இதுக்கப்புறம் இந்த செகண்ட்ல இருந்து செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இடையில வந்து மாத்துறாங்க செய்யறாங்க, எல்லாம் வந்து செகண்டரி. இப்போ நம்ம அந்த 200 crores இருக்கு, நமக்கு வந்து அது செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கூடிய பாதிப்புனால நம்மளுடைய 200 crores அப்படிங்கிறது செல்லாது அப்படிங்கிற அர்த்தமா? இல்ல சார், நான் பேலன்ஸா தான் இருக்கேன், எனக்கெல்லாம் வந்து 200 crores வந்து நீங்க செல்லாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நான் நினைச்சது மட்டும் தான் நடக்கணும். ஏன்னா நான் நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயங்களோட அறிவையும் மனதையும் உடலையும் பயன்படுத்தி 200 crores நான் ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி மாறாதுன்னு நீங்க வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் சொல்றேன், நாட் ஜஸ்ட் இது டிஃபிகல்டிஸ், பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ். கிளியர்? இப்ப புரியுதுங்களா? எஸ். சரி, இப்ப அவங்க மாறாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸ் கொடுப்பாங்க. சரி, இந்த விஷயங்கள் பண்ணலாம், நீங்க வந்து அந்த 200 rupees நோட்ஸ் வந்து மாத்திக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவா மாத்துறோம், இல்ல வந்து நம்ம அதை வந்து டினாமினேஷன்ஸ் வந்து வேற அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் அப்ப அந்த 200 crores இருக்கிறது வந்து நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு செய்யறதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து போராடணும் தானே, நம்ம ஒரு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணணும் தானே. அப்போ ஈவன் தான் அந்த 200 crores-ஆவே இருந்தாலும் ஒண்ணு மாறாதுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அது மாறும். பட் அந்த 200 crores நம்ம என்ன பண்ணோம்? 2000 rupees நோட்ஸா இருக்கக்கூடியதை எதிர் வந்து 500-ஆவோ 100-ஆவோ இந்த மாதிரி நம்மளால வந்து அதை மாத்திக்கணும், அந்த டினாமினேஷன் வந்து நம்ம மாத்தணும். அப்ப அந்த மாத்துறதுக்கு நம்ம ஒரு போராட்டத்தை சந்திச்சாதான் அந்த 200 crores-ங்கிறது நமக்கு 200 crores வேல்யூவாகவே நம்ம கிட்ட இருக்கும். அப்ப அங்க ப்ராக்டிகலா நம்ம ஒரு டிஃபிகல்ட்டி சந்திக்கிறோமா இல்லையா?
எஸ் எஸ் சார். இப்ப புரியுதுங்களா? எஸ் சார். எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கறத சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்து சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம எக்ஸ்பிரஸ்வா வந்து பண்றோம் சார், கடவுள்கிட்ட வந்து ஒரு 1 lakh டைம் வந்து ப்ரே பண்றோம், இந்த நோட்டெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு 500 rupees நோட்டா மாறிடணும், அல்லது வந்து அவங்க மாறாதுன்னு அன்னைக்கு நைட்டு சொன்னது வந்து மறுநாள் 24 hours அடுத்த நாள் நைட்டுக்குள்ள அதெல்லாம் வந்து வித்ட்ரா பண்ணிடணும், அல்லது வந்து மறுபடியும் திரும்ப வந்து அது மாறும், அது வந்து ஓகே நாங்க சொன்ன அந்த ஆக்ட் வந்து நாங்க வந்து வித்ட்ரா வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 2000 rupees நோட்ஸ் எல்லாமே மறுபடியும் வந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நாம என்னதான் தவங்கிடனாலும் சரி, அறிவை என்னதான் பயன்படுத்தினாலும் சரி, மனதை என்னதான் பயன்படுத்தினாலும் சரி, உடலை மெய் வரித்து நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி, இது வந்து தனி மனிதனாக ஓகே தான். ஆனா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கக்கூடியதோட சேர்ந்துதான் நாம் இருக்கோம். அப்படிங்கும் போது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல என்ன இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரியும் நாம நம்மளுடைய உடல் மனம் அறிவை அதுக்கு ஏத்த மாதிரி இணக்கமான தன்மையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் நாம வந்து பெரும்பாலான பாதிப்புகள் இல்லாம இருக்க முடியும். அப்ப இவங்க நம்ம அதை வச்சாலும் வைக்கல அப்படின்னு சொன்னாலும் எப்படி வந்து அந்த 2000 rupees நோட்ஸ் வந்து அட்லீஸ்ட் வந்து நம்ம டெனாமினேஷன் மாத்துறதுக்காக கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பேசிக் ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறது எல்லோரோட லைஃப்லயும் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிற அந்த உண்மைகளை அந்த ரியாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்துதான் வந்து நம்ம ஒரு மருத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம் சார், ஒரு கணிதம் தெரிஞ்சுக்கிறோம், ஒரு அறிவியல் தெரிஞ்சுக்கிறோம், இல்ல வந்து ஹீலிங்ல தெரிஞ்சுக்கிறோம், மிகப்பெரிய மத குருக்களா மாறுறோம், எல்லாமே வந்து அதற்கு அடுத்த நிலை தான். ஏன் அப்படின்னா நம்ம இருக்கிற மாதிரி வந்து நமக்கு இந்த மற்ற ஜீவராசியில பார்க்கும்போது அதுக்கு ஒரு அரசாங்கமோ அதற்கு ஒரு பிசினஸோ அதுக்கு ஒரு டினாமினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இயற்கையாக அது படைக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்னவோ, அது படைக்கப்பட்டிருக்கூடிய தன்மைகள் என்னவோ, அது அதனுடைய தன்மைகளை வந்து சரியா வந்து செயல்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லும்போது அந்த மற்ற சில ஜீவராசிகளுக்கும் ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வெரி லீஸ்டா இருக்கும், அல்லது டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல அறிவை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், மனசை எப்படி வேணாலும் அலைப்பாய விடலாம், அல்லது எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அப்படிங்கிற பேர்ல நாம ஒவ்வொரு நேரமும் அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை ஓவர் ஆக்டிவா தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப பொதுவாக நமக்கு கிரானிக் அப்படிங்கிற அடிப்படையில உடல் சார்ந்தோ அறிவு சார்ந்த மனம் சார்ந்த வரக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஓவர் யூசேஜ் ஆஃப் அறிவு மற்றும் மனம் அப்படிங்கிறத எல்லோரும் கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இருந்து கிளியர் எல்லாருக்கும் புரியுதா? இதுக்கப்புறம் வந்து சார் நான் நினைச்சது மட்டும்தான் சார் நடக்கணும், அதுக்கு நம்ம இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் பண்றோம், நடக்காம போகும். ஏன்? நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஓகே. ஆனா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் இருக்கதான் செய்யும். அதோட வந்து நம்ம ஒண்ணு இணக்கமா போக முடியும், அல்லது வந்து எதிர்த்து போராட முடியுமே தவிர்த்து அந்த ப்ராக்டிகல் டிஃபிகல்டி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கிறத ஒருபோதும் யாராலுமே இல்லாமல் செய்ய முடியாது. கிளியர்? புரியுதுங்களா எல்லாருக்கும்? இதுக்காக கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? சார் நீங்க சக்கராசில சிஸ்டம் சொன்னீங்க, சம்பந்தமே இல்லாம எதையும் சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? இன்னும் நம்ம கிட்டத்தட்ட 4-5 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் சக்கராஸ் பத்தி நம்ம தொடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எஸ், சக்கராஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு 5 minutes போதும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலான ரியாலிட்டியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்குமே நேரம் அப்படிங்கறத செலவிட வேண்டியது இருக்கும், நம்மளுடைய எனர்ஜி ஆற்றல்களை வந்து செலவிட வேண்டியிருக்கும். எஸ், கிளியரா? எல்லாருக்கும் புரியுதா? இல்ல யாருக்காவது இதுல கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? புரியுது புரியுது. சரி, இப்ப இதை பார்க்கும்போது வந்து நான் சொல்லியிருந்த அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறத நாம எப்படி பேலன்ஸா இருக்கிறது மூலியமாக அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுதா இந்த ஒரு பர்டிகுலர் பிக்சர்ல இருந்து? எஸ், புரியுது சார். வெரி குட் மேம். சரி, இப்ப சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல வந்து ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குதான் செய்யும். புரியுது. எஸ், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நாம என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் சொசைட்டில நமக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா இருக்குதுங்கிற ஃபர்ஸ்ட் ரூலே கிடையாது. அப்போ நாம நினைச்சது நடக்கும் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா நினைச்சது மட்டும்தான் நடக்கணும், பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து நம்ம அறிவையும் மனதையும் ஓவர் ஆக்டிவா நம்ம பயன்படுத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அப்போ நெகட்டிவ் எல்லாம் ஒரு சிலர் வந்து பேசுங்க சார், நெகட்டிவ் எல்லாம் எனக்கு சொல்லவே சொல்லாதீங்க, இது வந்து எனக்கு நெகட்டிவ் நான் சொல்லணும் பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக அந்த ஓவர் ஆக்டிவான அறிவை கொண்டோ மனதை கொண்டோ பேசுவாங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா நடக்கும்னா, இப்போ ஒரு சிலர் வந்து எல்லவோ பாசிட்டிவா இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலரோட லைஃப்ல இருந்து நடந்துட்டு இருக்கும் நெகட்டிவான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும். ஒருத்தவங்க நெகட்டிவா நினைச்சிட்டு இருப்பாங்க, இந்த விஷயம் நடக்கக்கூடாது, நான் வந்து இப்போ ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிருப்பாங்க. எனக்கு வந்து இவ்வளவுதாங்க, என்னால வந்து இதுக்கு மேல வந்து ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள அறியாமல அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம அந்த ஓவர் ஆக்டிவாக அந்த அறிவையும் மனதையும் பயன்படுத்தி நாம எதெல்லாம் பாசிட்டிவ் நினைக்கிறோமோ அல்லது எதெல்லாம் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்தவித ரூலும் கிடையாது, எந்தவித அவசியமும் கிடையாது. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவரவர்களுடைய தனித்துவமான தன்மை என்ன இருக்கோ அந்த ஒட்டுமொத்தமான பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அப்ப நான் ஒரு விஷயம் நினைச்சது நடக்கணும்னு நினைப்பேன், இன்னொருத்தர் இன்னொரு விஷயம் நினைச்சது நடக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தன்மையில ஒட்டுமொத்தமா எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப ஒரு கேம் எடுப்போமே, ஒரு ஃபுட்பால் அல்லது வந்து ஒரு கிரிக்கெட் எடுக்கிறோம். இப்ப 2 டீமா இருப்பாங்க, 2 நாடுகள் இருப்பாங்க. ஒவ்வொரு நாடுகளுமே எல்லாமே என்ன நினைச்சிருப்பாங்க, தன்னோட நாடு மட்டும் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? எஸ். அப்போ ஒரு சில எமோஷன்ஸா வந்து காட்டுவாங்க நமக்கு மீடியால எல்லாம். ரொம்ப வந்து ப்ரே பண்றாங்க, அப்படியே வந்து அவங்களுடைய அப்படியே மனமுருகி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இன்னொரு டீம் கண்டிப்பா வந்து அதே மாதிரி தான் வந்து அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் கேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் ஜெயிக்கும், ஒண்ணு வந்து கண்டிப்பா வந்து தோத்து தான் போகும். அது போல நம்ம லைஃப் பொறுத்த வரையில அது எல்லாமே வந்துன்னா ஒண்ணு ஜெயிச்சு ஒண்ணு தோத்தாதான் வந்து அந்த கேம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது போல எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல நாம நினைச்சதும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும், பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதை நாம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறத நாம வளர்த்துக்கணும். அதுதான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல நடக்கக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ இப்போ இந்த பிக்சர்ல கொடுத்திருக்கிற மாதிரி அதை எதிர்கொள்வதற்கான, அதை எதிர்த்து போராடுவதற்கான தன்மைகள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப நினைச்சது மட்டுமே நடக்கணும் சார், இதெல்லாம் வந்து பண்றோம் செய்யணும்னா எக்ஸ்பிரசிவ் நேச்சர் நம்ம பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். அப்ப ஆல்வேஸ் வந்து நம்ம ஒரு வெற்றியில் இருக்கணும் சார், அல்லது வந்து நாம பெரும்பாலான உடல் சார்ந்து அறிவு சார்ந்து மனம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, அது நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நாம இந்த அறிவையோ மனதையோ நம்ம டாலரபிள் லிமிட்டுக்குள்ள பயன்படுத்தணும். ஓவர் ஆக்டிவாக இருக்கக்கூடியதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். இதை சொல்லுவாங்க இல்லையா, வேக்கப் டு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கற்பனை பண்றோம் சார், பிளானிங் பண்றோம், இந்த எந்த விஷயம் எல்லாமே எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறத தாண்டியும் நாம நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சருக்குள்ள வரும்போது நம்முடைய அறிவும் மனமும் டாலரபிள் லிமிட்டுக்குள்ள செயல்படும். அப்போ அது சார்ந்த நமக்கு உடல்ல என்னென்ன கிரானிக்கான பாதிப்புகள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் படிப்படியாக ஒரு அக்யூட் பிரச்சனையா மாற ஆரம்பிக்கும். அதற்கடுத்து வந்து படிப்படியாக சமநிலை ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும். கிளியர், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இதுல யாராவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? புரியுது சார். சரி, நம்ம ஸ்டார்டிங், தேங்க்யூ மேடம், நம்ம ஸ்டார்டிங்ல கேட்ட கேள்விக்கும் சொல்லிக்கிற கான்செப்டுக்குமே சம்பந்தமே இல்லை சார், 1 மணி நேரம் ஓடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த இதைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் வந்து சக்ராஸ் அப்படிங்கிறது ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான். அங்க ஒட்டுமொத்தமா என்ன சொல்லிருக்காங்க, நம்ம சக்ராஸ் அப்படிங்கிற சிம்பிளா சொல்லாம சிஸ்டம்ஸ். ஒரு சிஸ்டம்னா அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், ஆற்றல் இல்லாமல் போகலாம், நாடி இருக்கலாம், நரம்பு இருக்கலாம், சதை இருக்கலாம், ரத்தம் இருக்கலாம், ஹார்மோன்ஸ் இருக்கலாம், எல்லாம் உடல் சார்ந்து. அப்ப ஒவ்வொரு சிஸ்டம்ஸ்குள்ள நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், உடல் இருக்கும், அறிவு இருக்கும், மனம் இருக்கும். அதுல உடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு இந்த சக்தி, எனர்ஜின்னு சொல்லக்கூடியது, ஆற்றல்னு சொல்லக்கூடியது, நாடி, நரம்பு, எலும்பு, தசை, தோல், இந்த மாதிரி அந்த பிசிக்கலா என்னென்னலாம் சம்பந்தப்படுதோ இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள மறைமுகமா இன்விசிபிளா நம்ம என்னென்னலாம் அறிவு ரீதியா மன ரீதியா பாக்குறோமோ அத்தனை விஷயங்களும் நமக்கு அந்த பிசிக்கல் பாடி அப்படிங்கிற லேயருக்குள்ள வந்துடும். அதுக்கடுத்து அறிவு சார்,
அதுக்கடுத்தது மனம் அப்படிங்கிற பேர்ல. அப்ப இந்த 7 சக்ராஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஏன் தேவை அல்லது 7 சிஸ்டம்ஸ் ஏன் தேவை அப்படின்னு சொன்னா, நாம சொல்லியிருந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மருத்துவராகவே ஒரு விஷயத்த உடலை பத்தி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது ஆன்மீக ரீதியா வந்து ஒரு மனம் சார்ந்த விஷயம் நிறைய படிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலோ, இட் வில் டேக் மோர் டைம் அண்ட் எனர்ஜி இல்லையா? இப்ப நம்ம ஒரு எம்பிபிஎஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸ் படிக்கிறாங்க, அல்லது 5.5 இயர்ஸ் அல்லது 5.5 அல்லது 6 இயர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க என்னெல்லாம் அந்த 5 இயர்ஸ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு உடலை பத்தி புரிஞ்சுக்கிட்டு டயக்னோஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு வந்து அங்க மருந்து கொடுத்து சரி பண்றாங்களோ, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த 7 சிஸ்டம்ஸ் சரியா தெரிஞ்சுக்கிறது மூலியமாக ரொம்ப எளிமையாக நம்மளால அதை புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் பிரத்யேகமாக செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படுத்தணும் நமக்கு என்ன சார் யூஸ்? வை 7 சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த சிஸ்டத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு ஒரு தெளிவும், அந்த தெளிவினால் இந்த உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த 3 விஷயங்களையும் சார்ந்தும் இணக்கமான தன்மைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெளிவு ஏற்படும். அடுத்ததாக இந்த 3 விஷயங்களுக்குமான இணக்கமான தன்மைகள் அப்படிங்கிறதும் ஏற்படும். அப்ப இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மிக எளிமையாக குறுகிய நேரங்கள்ல ஜஸ்ட் ஒரு 7 கான்செப்ட் 7 சிஸ்டம்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில மிக எளிமையாக தெரிந்து கொள்வது. அதே போல எளிமையாக தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாம மிக எளிமையாக இந்த உடல் அறிவு மனம் சார்ந்த விஷயங்கள்ல இணக்கமான தன்மைகளை கொண்டு வருவதற்கும் தான் இந்த 7 சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? வை வி நீட் 7 சிஸ்டம்ஸ் அல்லது 7 சிஸ்டம்ஸ்னா என்ன, அதுல என்னென்னலாம் இருக்கும், அதை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும்? கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இல்ல யாருக்காவது கேள்வி சந்தேகம் இருக்கா? எஸ். எஸ் ப்ளீஸ் கைண்ட்லி டு ரெஸ்பாண்ட். அப்படி கேள்வி சந்தேகம் எதுவும் இல்லைன்னா கூட எஸ் ஓகே சார் கிளியர் புரியுது சார் அடுத்த கான்செப்டுக்குள்ள போலாம் அப்படிங்கிற மாதிரியும் யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். எஸ் சார் இப்போ வந்து 7 சிஸ்டம், எஸ் 7 சக்ராஸ் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு சிஸ்டம்க்கும் நீங்க சொன்னது வந்து உடல் மனம் அறிவு இந்த கனெக்டிவிட்டி பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங்லி அதை பேலன்ஸ் பண்ற அந்த இணக்கத்தையும் நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. எஸ் ஓகே சார். சோ இணக்கம் மத்தலப் பேலன்ஸ் இல்லைங்களா சார்? இணக்கம் அப்படிங்கிறது பேலன்சிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நேற்றைய செஷனோட பாத்தீங்கன்னா இந்த உடல் சோல் அல்ல இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாம் நேர்கோட்டில் இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உடல் மனம் அறிவு அப்படிங்கிறது வந்து நேர்கோட்டில் இருக்காது, கனெக்டடா இருக்கும், இணக்கமா தான் இருக்கும். இதை நம்ம நிறைய இடங்கள் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னா, மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் 1 or 2 செஷன் தான் சொல்லியிருப்பேன். மனம் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்பீட், அறிவுன்னு சொல்லக்கூடியது நார்மல் ஸ்பீட், உடல் என்று சொல்லக்கூடியது ஸ்லோ ஸ்பீட். அப்ப ஏன் சார் எல்லாத்துமே வந்து ஸ்பீடுன்னு சொல்லிட்டு அதுல வேற ஸ்லோ நார்மல் சூப்பர் ஸ்பீட் ஏன் சொல்றீங்கன்னா, பொதுவா நம்மளுடைய உடலுடைய இயக்கங்களோ அறிவு சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஓவர் ஆக்டிவ் சார்ந்த விஷயங்களை நோக்கி தான் ஓடிட்டு இருப்போம். இப்ப நம்ம ஒரு குழந்தையா இருக்கோம் சார், அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்கிறோம், அது வந்து அது ஒரு ஓவர் ஆக்டிவ் அப்படிங்கிறது வருமா? இல்ல சார் நம்ம வந்து குழந்தையா பிறந்ததுக்கு அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல இன்னும் வந்து குழந்தையா இருந்து விட நம்ம ஹைப்போ ஆக்டிவா போயிடுறோம், குறைவான தன்மைக்குள்ள போயிடுமா? எஸ் குழந்தை தன்மையில ஆக்டிவ் ஜாஸ்தியா இருக்கும் சார். அதுக்கப்புறம் நான் குழந்தைக்குன்ற எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அப்ப என்ன உடல் சார்ந்து பார்த்தோம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சு குழந்தை படத்தை தெரிஞ்சுட்டுன்னா அடுத்தது துருத்துருன்னு இருக்காங்க, ஓடுறாங்க, செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப பொதுவாவே நம்முடைய உடலும் சரி, அதுக்கு அடுத்த நம்ம என்ன பண்றோம், குழந்தைகளாக இருக்கும்போது நம்ம ஸ்கூலிங் போனோம் அப்படின்னா பைஹார்ட் பண்ண சொல்லுவாங்க, மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அதே குறிப்பிட்ட காலேஜுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, சத்தம் போட்டு படிக்காதீங்க, மனசுக்குள்ளே படிங்கன்னு சொல்லுவாங்க. அதையே வந்து நம்ம குழந்தை பருவமாக இருக்கும்போது சொல்லியிருக்க கூடாதுன்னா, அந்த குறிப்பிட்ட வயதுக்கு அந்த குறிப்பிட்ட அறிவுக்கு மனதிற்கு அந்த நேரங்கள்ல வந்து அந்த என்விரான்மெண்ட் இருக்கக்கூடியத பார்க்கும்போது மனப்பாடம் செய்யும் போது பைஹார்ட் செய்யும் போது மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து நமக்கு பதிவாகும் அப்படிங்கிற அடிப்படையில. அதே நம்ம காலேஜுக்கு வரும்போது அந்த அவசியம் கிடையாது. நாம மெச்சூர் ஆயிருப்போம், அறிவு வந்து பெருகி இருக்கும், ஓவர் ஆயிருக்கும், உடல் வந்து வளர்ந்திருப்போம், மனமும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்திருக்கும். இப்ப ஏதோ ஒரு வகையில் நம்ம அந்த ஓவர் ஆக்டிவ் அப்படிங்கிற நேச்சர் தான் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனாலதான்
இந்த உடல் அறிவு மனம் 3 விஷயங்களுக்குமே ஸ்பீட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். எஸ். சரி, ஓகே, இப்போ ஓகே. அது வந்து நம்ம எஸ். இந்த ஸ்லோ, நார்மல், ஸ்பீடுங்கிறதெல்லாம் எப்படி சொல்லியிருந்தேன்னு சொல்லி ப்ரீவியஸ் செஷனோட ரெக்கார்டிங்ல சொல்லியிருப்போம். அதை வந்து கேட்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ என்னை பொறுத்தவரை இது வந்து முழுக்க முழுக்க நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அனுபவம், என்னோட ஆராய்ச்சி, அவ்வளவுதான். அது நாட் ரிலேட்டிவ் டு எனி ஒன், எனி டீச்சர்ஸ் ஆர் எனி குருமார்கள் அல்லது எனி ரிலீஜன் ஆர் எனி கம்யூனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் என்னோட பார்வையில ப்ராக்டிக்கலா ரிலேட்டு நான் எப்படி புரிஞ்சிருக்கேன், அதனுடைய தன்மைகளை மட்டும்தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். அதனால நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து ஒத்து போகக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கலாம். அதே போல மாற்று கருத்துக்களும் நிறையவே வந்து இருக்கலாம். தவறுதலும் இருக்கலாம், சரியான தன்மைகளும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே ஆல்வேஸ் நான் வந்து வரவேற்கணும். ஆல்வேஸ் வெல்கம் தான். ஏன்னா எனக்கு ஒரு புரிதல் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கலாம். வெவ்வேறு விஷயங்கள் வந்து மாறுபாடுகள் இருக்கலாம். அப்ப இந்த ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து என்னது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அப்ப அந்த ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ்ங்கிறது என்ன? ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஒண்ணு பிடிச்சிருக்காது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் இன்னொரு விஷயங்களை அப்போஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுதான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இது சார் ஒரு எப்படி சார் இருக்கும் சின்ன அப்படின்னா ஒரு டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸா இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சொல்லுங்க மேம். ஒரு சின்ன இது எனக்கு ஒரு இப்போ நீங்க அந்த உடல் மனம் அறிவுன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்னதா எனக்கு ஒரு ஃபிளாஷ் ஆச்சு. எனக்கு இது கிளாரிட்டி பண்ணிடுங்க. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம வந்து அ ஒரு அனிமல் ஒரு நாய்ன்னு சொல்றோம். ஸோ நாய் நம்ம வந்து ரியலா இல்ல. பட் வி ஆர் கெட்டிங் த இமேஜினேஷன் நாய் இப்படி இருக்கும்ட்டு. ஸோ ஹவ் த டாக் லுக்ஸ் லைக். ஸோ அப்போ அந்த விஷயம் வந்து எங்க நமக்கு உருவாகுது? ப்ரீவியஸா இம்ப்ரிண்ட் ஆனதா? டிஎன்எல்ல ஆனதா? இல்ல அந்த மாதிரியா? இல்ல நம்ம பார்த்த விஷயத்த அப்படியே அந்த பதிவு பண்றதா? அது இந்த ஒரு இது எனக்கு சொல்லுங்க. ஏன்னா உடல், மனம், அறிவு அது கனெக்ட் பண்ண சொல்ல எனக்கு இது ஜஸ்ட் ஃபிளாஷ் ஆச்சு. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை தட். ஒன்னும் இல்ல மேடம். வெரி 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 சிம்பிள் மேடம். இப்போ இதுக்கு முன்னாடி விட நம்ம அதுக்கு ஆன்சர் வந்து டிஃபால்ட்டாவே சொல்லியிருந்தோம். பிரெயினுடைய சர்வைவல் மெக்கானிசம். அதுக்கு என்ன சொல்லியிருந்தேன்? பிரெயினுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரெயினுங்கிறது இன்னைக்கு கிடையாது. மனித குலம் தோன்றியிலிருந்து இப்ப வரையில என்ன இருக்கோ அத்தனை விஷயங்களும் கேரி பண்ணி வந்திருக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ். சோ அதுலயே வந்து உங்களுக்கு பதில் இருக்கு. ஆமா, கரெக்டா? ஆமா. எஸ். அப்ப அவ்வளவுதான். இம்ப்ரிண்ட்ஸ் தான் இல்லீங்களா சார்? அது எல்லாமே அப்படியே பதிஞ்ச விஷயங்கள். எஸ். ஹெரிடிட்டி அது வந்து பதிஞ்ச நம்ம பேச்சுலர் ரெண்டிஸ்ல பாத்தீங்கன்னா பிரெயின் வந்து ஃபங்க்ஷனிங் ஆகுறது, ஏன் ஒரு விஷயத்தை வந்து நம்ம இமேஜினேஷன் பண்றோம், அதுவே ஏன் வந்து ரிப்பீட்டடா வருது, ஏன் வரக்கூடாது, புதுசா ஏன் வரலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல கிளியரா சொல்லியிருப்போம். இந்த பிரெயினோட ஃபங்க்ஷனிங்கை தெரிஞ்சுக்கணும். தாட்ஸ் எப்படி வந்து நமக்குள்ள வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகுது, ஓப்பன் அப் ஆகுது, தாட்ஸ் வந்து எப்படி வந்து எமோஷன்ஸா வந்து மாறுது அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். அது பார்க்கும்போது எல்லாருக்குமே கிளாரிட்டியா தெரியும். எஸ் மேடம், தேங்க் யூ. நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதா? கிடைச்சது சார். ஸோ ஜஸ்ட் டு ஓகே, கிளாரிஃபை சார். ஓகே, ரொம்ப தேங்க்யூ கிளியரா தேங்க்யூ இருக்கு. மேடம். தேங்க் யூ. ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நான் ஆன்சர் எல்லாம் பண்ணல. ஆல்ரெடி நம்ம செஷன்லேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் முன்னாடியோ அல்லது ஒவ்வொரு செஷனுமே நம்ம சொல்லிட்டு வர விஷயம் தான். அதுலயே வந்து நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்க கேள்வி கேட்பதற்கு முன்னாலேயே அதுக்கான ப்ரீ டிஃபைன்ட் ஆன்சர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர் தானே மேடம்? எஸ், எஸ். தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்ம வந்து சக்கராசுக்கு தெரிஞ்சுக்கிறது மட்டுமே தெரிஞ்சுக்கணுமானா? எஸ், அப்கோர்ஸ். ஏன் அப்படின்னா இதுல வந்து இந்த மனதை பயன்படுத்தியோ அறிவை பயன்படுத்தியோ பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு விஷயங்களை திணிச்சு வச்சு சக்ராஸ் வந்து இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப திணிச்சு வச்சிருக்காங்க. அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து தெளிவுகள் வந்து இல்லாம இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம அனுபவ ரீதியாக ஆராய்ச்சி ரீதியாக நாம தெரிஞ்சுக்கக்கூடிய ப்ராக்டிகாலிட்டி அண்ட் ரியாலிட்டியான விஷயங்களை மட்டும்தான் இதனுடைய செஷனை வந்து நம்ம சொல்ல போறோம். சரி, இப்ப நம்ம அந்த இதைகள் அப்படிங்கிற கான்செப்டோட நம்ம முடிச்சுட்டு நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். அகைன் வந்து நம்ம இப்போ இன்னும் வரையில ரூட் சக்ரா அப்படிங்கிறதே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல. அதுக்குள்ளேயே நமக்கு மோர் தென் 5 days அப்படிங்கிறதுல நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். சரி, இப்ப அந்த இதைகள் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்து சக்ராஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சிஸ்டம்ஸ் தான். அது எதுக்கு சொல்லியிருக்காங்க? ரொம்ப ஈஸியா நம்ம இந்த உடல் அறிவு மனம் இதை பற்றின தெளிவை பெறுவதற்கும் அடுத்ததாக இந்த உடல் அறிவு மனம் இது மூன்றையும் இணக்கமான தன்மையில வந்து எப்படி வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நாம செயல்படுத்துவதற்கு மட்டும்தான். இது இங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது மட்டும்தான். அங்க வந்து சக்ராஸ் இருக்கு, சுத்துது, மேல போகுது, கீழே வருது, எல்லாம் வந்து ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அது அறிவு சார்ந்து மனம் சார்ந்து எக்ஸ்பிரசிவான விஷயங்கள் மட்டும்தான். அப்ப இந்த எக்ஸ்பிரசிவ் தாண்டி நமக்குள்ள என்ன இருக்கும்? நான் எக்ஸ்பிரசிவ் நேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்படி இருக்குன்னா இயற்கை ரீதியாக எப்படி நம்மளை படிச்சிருக்கோ அதனுடைய ரீதியா மட்டும்தான் இருக்கும். அதுலயே கொஞ்சம் என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸ்பிரசிவ் நேச்சர் இருக்கும்.
அப்ப அங்க அந்த உடல் அறிவு மனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அறிவு மனம் அப்படிங்கிறதும் ஒண்ணு இன்ஆக்டிவா இருக்கும் அல்லது ஆக்டிவா இருந்தாலும் அந்த டாலரபிள் லிமிட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறதையும் கிளியரா புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப சார் இது வந்து நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லிட்டீங்க. அப்போ இதே ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அதுல இருக்கக்கூடிய இதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான். இப்ப அங்க ஒண்ணு யார் சார் அந்த கொண்டு போயிட்டு அந்த லோட்டஸ் ஃபிளவரை வச்சாங்க? அப்ப அதுல எப்படி சார் லோட்டஸ் ஃபிளவர்னா நிறைய இதைகள் இருக்குமா சார்? அந்த ஒரு லோட்டஸ்ல மட்டும் எப்படி சார் 2 இதைகள் மட்டும் நிற்கும்? இல்லையா? இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அறிவுபூர்வமான கேள்வியா இருக்கணும் இல்லையா? ஒரு லோட்டஸ் வந்து 2 இதழ்கள் மட்டும்தான் சொல்றாங்க. ஆனா நம்ம 2 இதழ்கள் எங்கேயாவது யாராவது வந்து லோட்டஸ் பார்த்திருக்கோமா? எஸ் எனிஒன்? இன் ரியாலிட்டி பிராக்டிகல்ல பார்த்திருக்கீங்களா? 2 இதழ்கள் உள்ள தாமரை. இல்ல சார். நோ. இப்ப என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து மனதிற்கும் அறிவிற்கும் தீனி போடக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அறிவுக்குன்னு ஒரு நீடு இருக்கும், மனதிற்குன்னு ஒரு நீடு இருக்கும். அந்த நீடை வந்து அந்த பகுத்தறிவு அப்படிங்கிற பேர்ல எப்படியெல்லாம் சொல்ல முடியும், உட்புகுத்த முடியுமோ அத்தனை விதங்களாகவும் பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி சொல்லியிருப்பாங்க. இப்ப பொதுவா அந்த டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை உட்புகுத்தி சொல்லியிருப்பாங்க. அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சிம்பிளா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தாமரை அல்லது அந்த என்னுடைய இதைகள் அப்படிங்கிற பேர்ல சொல்லியிருக்காங்க. சரிங்க சார். இப்ப அங்க அந்த 2ன்னு சொல்றாங்க, 4 சொல்றாங்க, 6 சொல்றாங்க, 10 சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம ரூட் சக்கரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சார் இதுக்கப்புறம் வந்து நான் சக்ராஸ் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாம சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துறேன். சரி, அப்ப இந்த 7 சிஸ்டம்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? பேஸ். இப்ப பேஸ்னா என்ன, அது ஏன் அப்படின்னு சொல்லி A to Z விஷயங்களை நம்ம ஏர்லியர் செஷன்ஸ்லயே வந்து பார்த்திருந்தோம். சரி, இப்ப அந்த பேஸ் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அல்லது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறதா உயிருக்கு ஆதாரம். அது எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்திருந்தோம். சரி, இதுல பொதுவா எல்லாருக்கும் வந்து அறிவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் தெரிந்த வகையில ரூட் சக்ரா அப்படிங்கிறதுல எத்தனை இதைகள் இருக்கு? எஸ் சக்ராஸ் பத்தி தெரிஞ்சவங்க சொல்லலாம். நான்கு சார். சரி, அந்த 4 என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஆமா. சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா 4 புறமா வந்து 4 இதைகள் அப்படிங்கிறது. அப்போ சக்ராஸ்ங்கிறதே ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய இதைகளும் எப்படிதான் இருக்கும்? 1 2 3 4 இதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ். சர்க்கிள் போடுறது, கார்னர் போடுறது, இல்ல ஒலி கொடுக்கறது, சவுண்ட் கொடுக்கறது எல்லாமே அறிவுக்கும் மனதிற்கும் தீனி போடக்கூடிய விஷயங்கள். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரசிவ் நேச்சர்ஸ் அப்படிங்கறது மட்டும் தான் புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த இதைகளை வந்து வாட் பேசிஸ் வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி நான் பார்த்திருந்த விஷயம் தான், புதுசாலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உடல், அறிவு, மனம், அந்த 3 விஷயங்களும் ஒரு சேர ஒரு தன்மைகளை கொடுத்து ஒரு ஃபீச்சர்ஸை கொடுத்து அந்த ஃபீச்சர்ஸை வந்து மறுபடியும் வந்து என்ன பண்றாங்க? செக்ரிகேட் பண்றாங்க. ஒட்டுமொத்தமா நம்ம என்ன சொல்லிட்டோம்? உடல், அறிவு, மனம், அவ்வளவுதான். இதுக்குள்ளதான் மொத்த விஷயங்களும் நடக்கும். இந்த 3 விஷயங்களை தாண்டி ஒரு உலகத்துல வந்து நம்ம ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா எதுவுமே இருக்காது. அல்லது யாராவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உடல், அறிவு, மனம் அப்படிங்கிற தாண்டி ஒரு சில புது விஷயம் இருக்கு சார், அதை பத்தி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி எஸ் எனிவன் இருக்குமா அல்லது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எஸ். இல்ல சார். இந்த 3 சுத்தி தான் நடக்கிறது எல்லாமே. அவ்வளவுதான். மிஞ்சி போனோம் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் 1 minute. ஓகே, தேங்க்யூ. எஸ், லாஸ்டா என்ன கான்செப்ட் சொன்னோம்? இந்த இதழ்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க சார். உயிர். ஓகே. அப்போ அந்த இதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அகைன் வந்து கட்டமைச்சிருக்கோ அல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகைன் உடல், அறிவு, மனம், இந்த 3 விஷயங்களும் ஒரு சேர கட்டமைச்சு அது இப்போ எப்படி சொல்றோம்னா இப்ப நம்ம ஒரு சில டெம்பிள்ஸ் போகிறோம் அல்லது வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும்னா நம்ம வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மொத்தமா என்ன பண்ணிருப்பாங்க? மிக்சிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் போதெல்லாம் ஒரு சில இடங்கள்ல நடக்கும், ஒரு சில திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா? கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா விஷயங்களும் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்களை 3 மிக்ஸ் பண்ணி அதை அகைன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா
4 விதமாக டிவைட் பண்றாங்க. அதுதான் வந்து இங்க 4 விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதுல வந்து 4 மட்டும் தான் சரியா இருக்கணும், 6 மட்டும் தான் ஏன் இருக்கணும், 2 ஏன் இருக்கணும், 1000 ஏன் இருக்கணும், 10,000 ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இது பேஸ் சக்கரா அப்படின்னு சொல்லும்போது, அல்லது பேஸ் சிஸ்டம் அல்லது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம் சார், அதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் போடுறோம் அப்படின்னா, அந்த பேஸ்மெண்டோட தன்மைக்கு எது எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் நம்ம அங்க பயன்படுத்த முடியும். அப்ப அங்க வந்து நம்ம இந்த டாப் ஃப்ளோர்ல பயன்படுத்துற மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் வைக்கிறதோ, அல்லது வந்து நம்ம வந்து கண்ணாடிகள் மாதிரி வந்து மிரர்ஸ் வைக்கிறதோ, அதெல்லாம் வந்து நம்ம பேஸ்மெண்ட்ல வைக்க முடியுமானா வைக்க முடியாது. ஏன்னா இந்த பேஸ்மெண்டோடைய தன்மைகள் வந்து இந்த விஷயங்களை மட்டும்தான் உள்ளடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேஸ்மெண்ட்டை கட்டணும் அப்படின்னா மட்டும்தான் அடுத்த நிலையில வந்து நம்ம அந்த பேஸ்மெண்ட் வந்து பில்டிங் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அது போல இந்த பேஸ் சிஸ்டம் அல்லது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இந்த அறிவு, உடல், மனம் இந்த 3 விஷயங்களை சார்ந்து இந்த ஒரு பர்டிகுலர் 4 ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும் அல்லது இருக்குது அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் இந்த 4 இதழ்கள். அப்ப அந்த 4 இதழ்கள் என்னென்ன சார் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? இப்ப பொதுவா வந்து நம்ம சைட்ஸ் பக்கங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பக்கங்களை சொல்றோம்? எஸ், என்ன பக்கங்கள்? வாஸ்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பக்கங்கள்னா சார், எதை அந்த மீன் மாதிரி பண்றீங்க? வாஸ்துல சைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் திசைகள். சார், SIDS. திசைகள் திசைகள். 4. திசைகள் 4. ஓகே, திசைகள். 4 அப்போ நார்த் வெஸ்ட், அதான் நியூஸ், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்போ நியூஸ், ஓகே. அப்போ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி வந்து இப்போ 3D தேர்ட் டைமென்ஷன் 8 திசைகள் இருக்கு, 8 திசைகளும் ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தென்கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். பொதுவான்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? நல்லவங்க 4 பேர் இருந்தா கெட்டவங்க 4 பேர் இருப்பாங்க. நல்லது கெட்டது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் பொதுவாக வந்து இந்த 4 அப்படிங்கிற விஷயங்களை ப்ரொடாமினண்டா நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி நம்ம ஒரு திசைகள் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம இந்த 4 சிஸ்டம்ஸ் வந்து சொல்லுவோம், அல்லது 4 ஸ்லைட்ஸ் வந்து சொல்லுவோம், சைட்ஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். ஒரு வெவ்வேறு விதமா அந்த 4 அப்படிங்கிறத நாம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம் சார், அப்ப அதுக்கு 4 கார்னர்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு அஸ்திவாரம் போடுறோம், ஒரு பூமி பூஜை பண்றோம், அப்ப நம்ம வந்து ஒரு பேஸ்மெண்ட் போடும்போது பொதுவாக இன் ஜெனரல் பார்க்கும்போது நமக்கு ஒரு 4 கார்னர்ஸ் இருக்கும். இப்ப இந்த 4 சொல்லக்கூடிய விஷயங்கள் அடிப்படையான விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 4 வந்து என்னென்ன விஷயங்கள் சார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஓ திஸ் இஸ் வாட் ரூட் சக்ரா அல்லது ரூட் சிஸ்டம் இஸ் மென்ட் ஃபார் தட். எதுக்குன்னா அந்த உடல், அறிவு, மனம் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் அதை இணக்கமாக வைத்துக் கொள்வதற்கும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இதைகள்னா என்ன? இதைகள் வந்து நமக்கு ஏன் வந்து தேவை, அப்படி ஒன்று உண்மையா இருக்கா இல்லையா? வை வந்து நமக்கு ரூட் சக்கரால வந்து 4 இதழ்கள் மட்டும்தான் இருக்கு. கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இதுல யாருக்கும் கேள்வி சந்தேகம் இருக்கா? எஸ் புரியுது சார். சரி, இப்போ இந்த 4 இதழ்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? உடல், அறிவு, மனம். இந்த உடல், அறிவு, மனம் அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு 4 கேட்டகரியா பிரிச்சு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப எப்படி வந்து ஒரு வீடு கட்டும் போது 4 கார்னர்ஸ் பாக்குறோம், 4 விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா 4 பேருக்கிட்ட விசாரிச்சு செய்யுங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த 4 அப்படிங்கிற பிரதானமான இடங்கள்ல சொல்லுவோம். சரி, இதை வந்து நம்ம ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ரீதியாவோ அல்லது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா 4 விஷயங்களை வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இன்பம், துன்பம், காமம், மோட்சம் அப்படின்னு 4 விஷயங்களை சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜில கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பொதுவாகவும் கேள்விப்பட்டிருக்கலாம். கரெக்டா? இன்பம், துன்பம், தர்மம், மோட்சம். எஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? எஸ். சார் யோகா படிக்கும் பொழுது வரும் சார், லோபம், மோகம் அப்படி வரும் சார். ஓகே. இனிமே வந்து அந்த 4 கான்செப்ட்ஸ் அது யோகால வந்தாலும் சரி,
சயின்ஸ்ல வந்தாலும் சரி, அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வந்தாலும் சரி, அல்லது அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியா வந்தாலும் சரி, அப்போ இந்த உடல், அறிவு, மனம் இந்த 3 விஷயங்களே சார்ந்து ரூட் சக்ரா அப்படிங்கிற அடிப்படையில டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 4 இழைகள் என்ன, அந்த 4 பெட்டல்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லோருக்கும் இப்ப கிளியரா புரியுதா? அப்ப அது ஏன் சார் வந்து இன்பம் கொடுத்தாங்க, ஏன் 4 மட்டும் தான் கொடுத்தாங்க, 5 கொடுத்துக்கூடாது, 6 கொடுத்துருக்க கூடாதுன்னா, இதை வந்து நம்ம ப்ராக்டிகல் லைஃப்ல பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 4 அப்படிங்கிறது வெரி பேசிக்கான சிஸ்டம். ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இந்த 4 பிரதானமான விஷயங்களோட அடிப்படையாக பேஸ்மெண்டா இருக்கிறதுனால இந்த ரூட் சக்கரா அப்படிங்கிறதுக்கு 4 இடைகள் மட்டுமே உள்ளது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். எஸ், கிளியர்? அப்ப இந்த 4 விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப இன்பம், துன்பம் அப்படின்னு சொல்றோம் சார். அடுத்ததாக தர்மம், மோட்சம். அதுல வந்து நம்ம இதை இன்னொரு விஷயமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தர்மம் சொல்லுவாங்க, கர்மம் சொல்லுவாங்க, அடுத்தது வந்து காமம் அல்லது இன்பம் அப்படிங்கிற மாதிரி, அடுத்தது வந்து மோகினி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப இந்த இன்ப, துன்பம், இந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் கிட்டத்தட்ட வந்து நமக்கு பொருள் சார்ந்த அனைத்து விஷயங்களோட மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படிங்கிறதையும் சேர்ந்து வந்துடும். அதுக்கடுத்து வந்து மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம வந்து சோல்னு சொல்லக்கூடியது, ஆன்மீகம் சார்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அறிவுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், மனிதருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். நாம சொல்றோம் இல்லையா, சூக்ஷ்மமாக பாடியில வந்து இருக்கு சார், எனர்ஜி ஆற்றல்கள் சார், நாடிகள், இது அதுன்னு சொல்லி நமக்கு அந்த கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் நேச்சர் வந்து நம்ம என்னென்னலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றோமோ அத்தனை விஷயங்களும் வந்து மோட்சம் அல்லது ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இன்ப துன்பங்கள்ங்கிறது வந்து என்ன, எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய இந்த அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த, உடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பல்வேறு அப் அண்ட் டவுன்ஸ், அந்த ஃப்ளோ, அந்த நேச்சர். இப்ப சொல்றீங்க ஒரு டே அப்படின்னு சொன்னா இரவு பகல் இருக்கும் சார். அந்த இரவு பகலை மீட் பண்ணாலும் பகல் அப்படிங்கிறது இரவு மீட் பண்ணி அந்த சர்க்கிள் முடிஞ்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஒரு நாள் என்னுடைய லைஃபையும் மாத்திருச்சு, அந்த ஒரு நாள் நான் இந்த ஒரு விஷயத்த செய்திருந்தால், அல்லது அந்த ஒரு நாள் நான் இந்த ஒரு முடிவை எடுக்காம இருந்திருந்தா, அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து மிக பெரிய அளவுல வந்து நம்ம நிறைய இடங்களை வந்து மையப்படுத்தி சொல்லுவோம். ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த 2 விஷயங்கள், அந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறத உள்ளடக்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக காமம் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்கள், மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும். அப்ப அந்த இன்ப துன்பங்கிறது எப்போ சார் வருது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு சில செயல்பாடுகள் வந்து ஈடுபடும் போது, இப்போ ஒரு ஒரு மென் இருக்காங்க, உமன் இருக்காங்க, அப்போ வந்து அது குடும்பம் அப்படிங்கிற நேச்சருக்குள்ள இருப்பாங்க, அல்லது வந்து ஒர்க்கிங் நேச்சர் அப்படிங்கிறதுக்குள்ள இருப்பாங்க, அல்லது மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பௌஸ் அப்படிங்கிற பேர்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற பேர்லயோ, அவங்களுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட குடும்பங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒவ்வொரு விதமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுலயும் பொருள் சார்ந்த வெவ்வேறு விஷயங்களோட நம்ம போராடி கொண்டிருப்போம். அப்ப அந்த இன்ப துன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த காமம் அல்லது பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதோட ஒரு தன்மை அல்லது அதனுடைய இன்னொரு பக்கங்கள். அதாவது அந்த இன்பம் துன்பத்துக்குள்ளதான் நமக்கு அந்த காமம் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களும் அடங்கி இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? இந்த ரூட் சக்கரல இருக்கக்கூடிய அந்த 4 லேயர்ஸ் அல்லது 4 அந்த 4 இடைகள் என்ன குறிக்குது? 4 லேயர்ஸ் சொன்னாலும் சரி, அல்லது 4 ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் சரி. எஸ், ஹலோ, am I audible? பேசுறது கேக்குதுங்களா? சொல்லுங்க சார். இல்ல பேசிக்கா வந்து இத வந்து பர்టిక్యులரா வந்து இப்ப நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு லேயர் வைஸ் ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க அந்த 4 விஷயத்த. பட் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச எளிமை நடையில ஒரு டிஃபைன் பண்ண முடியுமா? இன்பம் என்றால் என்ன, காமம் என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இன்பம் துன்பம், ரைட் இல்லீங்களா? அத வந்து ரிலேட்டிவா வந்து, அதாவது இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேருக்கு அது தெரிஞ்சா கூட அது இப்ப நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியலோட சேர்ந்து அதை கரெக்டா சொல்லும் போது நல்லா புரியும் பேசிக்கா. சோ அந்த மாதிரி நீங்க டிஃபைன் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது ஓரளவு புரிஞ்சிருக்கு, பட் ஆனா இன்னும் கிளாரிட்டியா புரியலாம் அப்படிங்கிறது என்னுடைய சரி. இப்ப வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரசிவ், நான் எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு 2 விஷயங்களை சொல்லிருந்தோம் இல்லையா? இப்போ இதுல வந்து நம்ம இன்பம் ஒண்ணு எடுக்கிறோம் சார். அப்ப நமக்கு எப்ப சார் இன்பம் கிடைக்கும்?
நம்ம நினைச்சது கிடைச்சா இன்பம் கிடைக்கும், அல்லது வந்து நம்ம ஆ. எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு சக்சஸ கொடுத்தது அப்படின்னு சொன்னாலும் நமக்கு வந்து இன்பம் வரும். அந்த சக்சஸ கொடுக்கக்கூடியதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் நினைச்சது நடக்கல, நான் ஒரு முயற்சி எடுத்தா அது எனக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறது நமக்கு டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் திங் அப்படிங்கிறது தான். பட் அந்த சேம் திங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் காமம் மற்றும் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒண்ணு நம்ம வந்து இந்த உறவு முறைகள் மனிதர்களை சார்ந்து வந்து நம்ம யோசிப்பதை வந்து நான் மெட்டீரியலிஸ்டிக். இந்த வந்து தலைவர்களா இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, ஊருக்கே வந்து நிறைய வந்து உபதேசங்கள் கொடுக்குறாங்க, அல்லது வந்து நிறைய விஷயம் வந்து நல்லது செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த நான் மெட்டீரியலிஸ்டிக் சார்ந்த விஷயங்களை பத்தியுமே நம்ம பெருசா வந்து பேசிட்டு இருப்போம். இன்னொரு ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து இருப்பாங்க, சார் அவங்கலாம் பார்த்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கான பர்சன் சார், ஒரு மனசாட்சியே கிடையாது, எப்பவுமே வந்து ரொம்ப பிசினஸ் மைண்டடா இருப்பாங்க, பொருள் சார்ந்த மட்டும்தான் யோசிப்பாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அது அந்த காமம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, பொருள் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறதோட சேர்ந்தனுடைய விளைப்பாடு தான். அப்ப அங்க ஒரு காமம்னு சொல்லக்கூடிய விஷயமும், ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம காசு பணம் சம்பாதிக்கிறோம் சார், எதுக்கு சம்பாதிக்கிறோம்? இப்ப நம்ம காசு பணம் எல்லாம் சம்பாதிச்சுட்டா நம்ம வந்து துன்பமா இருப்போம் அப்படின்னு நினைச்சா எல்லாருமே சம்பாதிப்போம்னு கேட்டா கண்டிப்பா பண்ண மாட்டோம். ஏன்னா சம்பாதிச்சா உங்களுக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லும் போது நாம சம்பாதிக்க மாட்டோம் பொதுவா. அப்படிங்கும்போது அந்த காமம் அல்லது பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய இரண்டு பக்கங்கள் அல்லது இரண்டு விளிம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த இன்பம் துன்பம். அப்ப அந்த இன்பம் துன்பம் இந்த இரண்டிற்கு இடைப்பட்ட நிலையில தான் காமம் அல்லது பொருள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப இந்த லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு அந்த மூவ்மெண்ட் இயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒண்ணு காமம் சார்ந்து இருக்கும் அல்லது பொருள் சார்ந்த விஷயங்களாக இருக்கும். ரெண்டுமே வந்து எக்ஸ்பிரசிவ் நேச்சர் தான். இப்ப வந்து இத சொல்றாங்க இல்லையா, இத உணர்வு சார்ந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து லைஃப்ல கிளிக் ஆயிருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து கிளிக் ஆகாம சார் சும்மா வந்து ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அங்க எதுவுமே வந்து பெருசா வந்து யோசிக்கிறது இல்லை. இன்பத்தை கொடுக்குமா துன்பத்தை கொடுக்குமா எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்குள்ள அந்த உணர்வு அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கும். அப்புறம் இந்த லவ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிற அந்த ஒரு காமமோ இல்ல ஒரு பொருள் சார்ந்த ஒரு ஆக்ஷன் நடைபெறுது சார். ஆனா அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா மேரேஜ் ஆகுறதோ அல்லது பிரேக்கப் ஆகுறதோ அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அல்லது துன்பத்தை கொடுக்கக்கூடிய நேச்சர்ல இருக்கும். அப்ப அந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற இரண்டினுடைய வெளிப்பாடு அல்லது இரண்டினுடைய ரிசல்ட் அப்படிங்கிறதான் காமம் அல்லது பொருள், அல்லது காமம் அல்லது பொருள் என்ற இந்த இரண்டு விஷயங்களுடைய செயல்பாடுகளுடைய இரண்டு பக்கங்கள் தான் இன்பம் அல்லது துன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ அடுத்தது இன்னொரு கரெக்ட். இது எல்லாத்தையுமே இல்ல நீங்க சொல்ற சொல்றேன் சார். பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஓகே பாஸ். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சி ஒரு எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல வந்து முதல்ல பிகினிங் ஆஃப் த லைஃப்ல நமக்கு சக்ராஸ்னா என்னன்னே தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல வந்து சந்தோஷம் துக்கம் இது மட்டும் தான் தெரியும். ஏன்னா வந்து நம்ம அவ்வளவுதான் மெச்சூரிட்டி இருக்கும். ஓவர் த டைம் வந்து ஒவ்வொரு புரிதலும் வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நடந்தா நமக்கு இன்பம் கிடைக்குது, பிடிக்காத விஷயம் நடந்தா நல்லது அல்லாததுன்னு நமக்கு கிடைக்குதுன்ற மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். சோ பட் ஆன் டாப் ஆஃப் இட் என்னன்னா, இது வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் என்னன்னா there is something called மெச்சூரிட்டி. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய பாவம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஞானிங்கிறத சொல்லுவாங்க, இல்ல எதையுமே வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ரெண்டுமே ஈக்குவல் தான். எனக்கு கிடைச்சா நல்லது, கிடைக்கலனாலும் அதுவும் நல்லதுதான் அப்படிங்கிற தாட்ஸுக்கு மூவ் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அது வந்து ஒரு சில பேருக்கு 25 வயசுலயும் நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 30ல நடக்கலாம், ஒரு சில பேருக்கு 40லயும் நடக்கலாம், ஒரு சில பேர் இதை சந்திக்காமலே செத்தும் போலாம். பிராங்கா சொல்லணும்னா கொஞ்சம் பேர் வந்து அந்த ஏக்க உணர்வுலயே இறக்குறவங்க இருக்காங்க, அடுத்த ஜென்மத்துல ஏக்க உணர்வுலயே பிறப்பாங்க. ஒரு சில பேர் கோபத்துல விரக்தியில இறப்பாங்க, சூசைட் பண்ணி செத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்களும் அதே உணர்வுலதான் மறுபடியும் பிறப்பாங்கிறத வந்து கருட புராணம் முதற்கொண்டு சொல்லுது. பேசிக்கா வந்து ஒவ்வொரு உணர்வுகளையும் இந்த சக்ராஸ் வந்து கடத்துது அப்படிங்கிறதுதான் வந்து ரூல் இல்லைங்களா ஜென்ரலா. சரிங்களா? ஆனா இதுல என்னன்னா இத வந்து பர்டிகுலரா வந்து ஒரு சர்டன் டைம்ல நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு நம்ம நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது. அதாவது நம்ம உடல் மனம் ஆன்மா இதை தாண்டி
நமக்கு சம்டைம்ஸ் வந்து இம்பேலன்சிங்கும் ஆகத்தான் செய்யுது. நம்ம என்னதான் மெச்சூரிட்டியா எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுதான் இப்போ நான் இப்படி கேள்வி கேட்கறேன்னு என்ன தப்பா கூட நினைச்சுக்கலாம். மேபி நாட்டி ஸ்டூடெண்ட் கூட நீங்க நினைச்சுக்கோங்க, பரவாயில்ல. அதாவது என்னன்னா, இப்ப மகேஷ் ஜிக்கு இப்போ இப்ப நீங்களும் எங்களை மாதிரி ஒரு பர்சன், பட் இந்த திங் வந்து யூ நோ ஹவு டு ஹேண்டில் இட்ன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் வந்து நீங்க அடைஞ்ச அந்த நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு பிராட் தாட் உங்களுக்கு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு கத்துக்கிட்ட விஷயத்த எல்லாருக்குமே கத்துக் கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும், ஒரு நேர்மையும், ஒரு உண்மையும், இது சரி நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு இவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் மெயினா உங்கள்ட்ட இருக்குது. பட் உங்களுடைய மைண்ட் தாட்ஸ் வந்து இந்த 4 விஷயங்களை பத்தி அதாவது டே டு டே வந்து உங்களுக்கும் சேலஞ்சஸ் உண்டா? இல்ல நான் வந்து ரொம்ப அதாவது இதை வந்து ரொம்ப ஈஸியா ஃப்ளவர்ஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு நான் லைஃபை ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளுமே வந்து என் முகத்தை பாத்தீங்க அப்படின்னா அந்த மகேஷ் ஜி போஸ்டர்ல இருக்கக்கூடிய அதே முகத்தை தான் இன்னமும் பார்க்க முடியும் நீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை உங்களால வாழ முடியுதா? பேசிக்கா வந்து எல்லாருமே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால அஃபெக்ட் ஆவாங்க. பட் என்னுடைய தாட்ஸ் என்னன்னா, நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு சேரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பட் என்னன்னா, மகேஷ் ஜி எப்படி ஹேண்டில் பண்றாரு, எனக்கு மகேஷ் சார் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஓவர்வெல்ம்டான ஆசை. ஒவ்வொரு நாளுமே நீங்களும் ஒரு சில சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்க, அதுக்கான ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறீங்க. சோ இப்ப நான் இன்னைக்கு நான் ரொம்ப டல்லா இருக்கிறேன், நான் வந்து எந்தூசியாஸ்டிக்கா ஒரு சில வேலைகளை முடிக்கணும் அப்படின்னா நான் வந்து உடனே நான் வந்து வைல்ட் ரோஸ் எடுத்துக்கிறேன் உற்சாகமா செய்யறதுக்காக. பட் எனக்கு வந்து கன்ஃபியூஸ்டு மைண்டா இன்னைக்கு நான் இருக்கேன் அப்படின்னா நான் சரட்டை எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்றது உண்டா? இல்ல என்ன மாதிரி வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து நீங்க பண்ணி ஒரு 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 பீக் ஆஃப் லைஃப் வந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பேருக்கு சொல்லி கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு திறமை வேணும். அதுக்கு நீங்க வந்து என்ன மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிறீங்களா ஏதாவது? பிளஸ் அட் த சேம் டைம் நீங்க சொல்றதை நாங்க கேட்கணும்னாலும் அதுக்கும் ஃப்ளவர்ஸ் உண்டு இல்லைங்களா? நம்ம சொல்ற விஷயத்த அடுத்தவங்க கேட்கணும்னாலும் அதுக்கும் அது நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. செகண்ட் திங் அந்த மாதிரி இது உண்டா? என்ன மாதிரி வந்து நீங்க வந்து உங்களை நீங்க எப்படி செதுக்குகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, சம்டைம்ஸ் என்னன்னா, இப்ப நான் இன்னைக்கு டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கேன்னா காரணம் டீச்சிங் ஃபீல்டுக்கு போறேன் அப்படின்னா, ஈவன் தோ ஐ அம் an engineer, நான் வந்து சின்ன வயசுல ஆள் மனசுல என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணது நான் டாக்டர் ஆகணும்னு மட்டும்தான். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கையில வெள்ளைக்கோட்டு போட்டு நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சதுதான், டெப்தா நினைச்சிருந்தேன். அதுதான் இப்ப வந்து என்ன ஃப்ளவர் ரெமடிக்குள்ள சேர்த்திருக்குது ஓப்பனா சொல்லணும்னா. சரிங்களா? சோ ஆன் டாப் ஆஃப் இட் நான் டீச்சிங் லைன்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டது என்னுடைய அங்கிளை பார்த்து நான் ஆசைப்பட்டேன். சரிங்களா? அவர் வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸரா இருந்தாரு. நான் வந்து என்னோட ஃபீல்ட்ல இப்ப விஎல்எஸ்சி சிப் டிசைன் சைட்ல நான் டீச்சரா வந்து நிறைய காலேஜஸ் போய் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இது மாதிரி மகேஷ் ஜிட்ட இருந்து இப்ப ஒரு விஷயத்த நம்ம இன்ஸ்பயரா எடுத்துப்போம் இல்லையா? அதே மாதிரி நான் மகேஷ் ஜிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆஸ் அ ஸ்டூடெண்டா ஆசைப்படுறேன். சோ இது உங்களால ஷேர் பண்ண முடியும்னா கைண்ட்லி ஷேர். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் இதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து நம்ம இந்த 7 சக்ராஸ் அப்படிங்கிற நம்ம இன்னும் இப்போதான் வந்து வெரி பேசிக்லேயே வந்து இருக்கோம் இல்லையா? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இப்போ நீங்க கேட்டிருந்த கேள்விக்கு வந்து நான் ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த கேள்விக்கான ஆன்சர் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றதை விட, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சர்மிளா மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா? அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது மேடம் கேட்டதுக்கு அப்புறம் நான் வந்து அங்க சொல்லல. பட் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு. நம்ம முன்னாடியே வந்து நம்ம சொல்லிட்டோம். அதற்கான ரிலேட்டபிள் கேள்வி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. அதை நம்ம எடுத்து பார்க்கும் போது வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த விஷயத்தோடவே அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது இருந்தது இல்லையா? அது போல நம்ம இந்த 7 சக்ராஸ் 7 சிஸ்டம்ஸ்னுடைய அடுத்தடுத்த வகுப்புல வந்து கோர்வையா படிச்சுட்டு வரும்போது லிட்டில் பிட்டா வந்து அங்கங்க வந்து கரெக்டா வந்து எட்டி பார்க்கும். அது மொத்தமா சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த இப்போதைக்கு இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது வந்து நம்மளுடைய நாபி சக்கரம் சொல்லக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கோ எல்லாருக்குமே வந்து படிப்படியா வந்து தெரிய வரும். ஸ்பெசிபிக் ஆன்சர் அப்படிங்கிறத விட பிராட் ஆன்சரா இருக்கும்போது வந்து ஸ்பெசிபிக் ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு மட்டும் புரியுற மாதிரி இருக்கும். பட் பிராட் ஆன்சர் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாருக்குமே வந்து மோஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்கும். அப்படிங்கிறதுனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து படிப்படியா வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க சார். சரிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுடைய அந்த உள்ளுக்குள்ள நம்ம என்ன இருக்கு கேட்கணுங்கிறது வந்து உண்மையா வந்து ஒரு ஆனஸ்டாவும் ஓப்பன் அப்பாவும் கேட்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமான விஷயம் தான் சார். தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ ஐயா சொல்லியிருந்ததை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததா இருக்கக்கூடிய இதைகளுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களோட ஆன்சர் தான் வந்து ஐயா வந்து இப்போ நிறைய சொல்லியிருந்தார்.
அப்ப என்னன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம இன்ப துன்பங்களை கடந்து வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்துருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து மெச்சூரிட்டியா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து அந்த ஒரே மாதிரி பேலன்ஸ்டா பார்க்கக்கூடிய தன்மையோ அல்லது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மையிலோ வந்து இருப்போம் இல்லையா? அதுதான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்கள் அல்லது எக்ஸ்ட்ரீமா வந்து நம்ம நிறைய வந்து மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது மோட்சம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம இந்த அறிவு, உடல், மனம் இந்த விஷயங்களை வந்து அதிகப்படியாக நமக்கு மனசுக்கு வந்து எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த விஷயங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த 4வதாக இருக்கக்கூடிய இந்த இதைகள், அதாவது மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நம்ம இதுல வந்து இந்த இன்பம், துன்பம், காமம் அல்லது பொருள் அல்லது மோட்சம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல வந்து இன்பம், துன்பம் இருக்கும்போது நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது இந்த இன்ப துன்பத்துல இருக்கும், காமம் அல்லது பொருள் அப்படிங்கிறதுல இருக்கும். நம்மை இல்லாமல் அல்லது வந்து நம்மை அடுத்து இன்னொரு லெவல்லயே வந்து அடுத்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நேச்சர் நம்ம என்ன சொல்றோம், இந்த ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல் அல்லது மோட்சம் இந்த சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இந்த ரூட் சக்ரா அல்லது பேஸ் சக்ரா அல்லது பேஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியதுல நம்மை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு, அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இந்த மோட்சம் அல்லது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ ஒரு இன்ப துன்பம் எனக்கு கிடைக்குது, அப்ப அது காமம் சார்ந்த பொருள் சார்ந்த இருக்குது அப்படிங்கும்போது அது மோஸ்ட்லி அல்லது மோஸ்ட் லைக்லின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கான விஷயங்களா மட்டும்தான் இருக்கும். பட் இதே வந்து நம்ம இன்ப துன்பத்தை வந்து பேலன்ஸ்டா பாக்குறோம், என்னதான் வந்து ஒரு காமம் பொருள் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த பேலன்ஸ் ஸ்டேட்ல வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட மோட்சம் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்குள்ளேயோ அல்லது ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற தன்மைக்குள்ளோ வந்திருக்கும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா நாம அப்படிங்கிறத தாண்டியும் அடுத்தவர்கள் பற்றியும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய புரிதல்கள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இருக்கலாம், அல்லது வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஓவர் த பீரியட் ஆஃப் ரிசர்ச் அப்படிங்கிறது இருக்கலாம். அப்ப இதை நம்ம ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம் அப்படின்னா நம்ம என்னதான் வந்து அறிவு செயல்பட்டாலும் மனம் செயல்பட்டாலும் அடுத்த பிறவி, முற்பிறவி, பாவம், புண்ணியம், கர்மத்துன்னு சொல்லி நம்ம எத்தனை விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அடிப்படைன்னு சொல்லக்கூடிய இந்த பேஸ், இந்த உடல்ல அந்த உயிருங்கிறது இருக்கணும், அந்த உயிருக்கு அந்த உடலுங்கிறது இருக்கணும். அப்ப அந்த உடல்ல வந்து அந்த உயிருங்கிறது இல்லை அப்படின்னா அந்த அறிவோ அந்த இன்டெலிஜென்ஸோ அந்த மனம் அப்படிங்கிறதோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, எதுவுமே வந்து சொல்ல முடியாது, உணரக்கூட முடியாது நம்மளால. இதான் நிறைய இடங்கள்ல என்ன சொல்லுவோம், அதாவது ஒருத்தவங்க நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க பெருசா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜடம் மாதிரி நிக்கிறாங்க பாருங்க, ஜடம் மாதிரி இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஜடம் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூவ்மெண்ட் ஆகாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லது நான் ரெஸ்பான்சிபிள் ஒரு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பார்வையில பார்க்க முடியும். அப்ப இது போல இந்த ரூட் சக்ரான்னு சொல்லக்கூடியதுல அந்த பேஸ் சிஸ்டம் சொல்லக்கூடியதுல இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய சக்ராஸ் அல்லது ரிமைனிங் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இது அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பேஸ் அல்லது ஒட்டுமொத்தமான விஷயங்களும் அடங்கி இருக்கக்கூடிய மிக மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அப்போ இதுல இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு, காமம் மற்றும் பொருள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, அதற்கு அடுத்த நிலையில மோட்சம்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் சார்ந்த விஷயங்களும் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுல வந்து நம்மை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அடுத்தவங்க சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, இதுதான் பொதுவா நம்ம என்ன நிறைய இடங்கள்ல சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, நாம அடுத்தவங்களை வந்து பிளஸ் பண்றதா இருக்கலாம் அல்லது அடுத்தவங்களை வந்து நம்ம சாபிப்பதா அல்லது சாபம் விடுறதா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நாம வந்து பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறத பிரதானப்படுத்தி சொல்லுவேன். இப்போ ஒரு மனைவி இருக்காங்க, அப்பா அவங்க வந்து ரொம்ப கணவரை பற்றியோ வந்து மகன்களை பத்தியோ வந்து கவலைப்படுறாங்க அல்லது பயப்படுறாங்க அல்லது அவங்களுக்காக வந்து கணவன் வேலைக்கு போகல அப்படின்னா கூட மனைவி வந்து ஒரு வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்க, தன் குடும்பத்தை வந்து காப்பாத்துறாங்க, செய்யறாங்க, எல்லாமே வந்து ஓகே தான். பட் அவங்க யாரையும் பார்த்துக்கணும், தன்னுடைய உடல் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இந்த 4 விதைகளை பொறுத்த வரையில ஒருத்தவங்க யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து இந்த தனக்கு போகத்தான் தானமும் தர்மம் அப்படிங்கிற பேர்ல இது வந்து அந்த வாக்கியங்களை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கும்போது நிறைய விஷயம் வந்து வரலாம், அது தேவையில்லை, எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நாம வந்து உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் நாம பேலன்ஸா வச்சுக்கணும், இணக்கமான தன்மையில வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் நாம வந்து குழந்தைகளை கவனிக்கிறதோ, ரிலேட்டிவ்ஸ் கவனிக்கிறதோ, சொசைட்டில இருக்கக்கூடிய மற்ற நபர்களை கவனிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பேசிக் அடிப்படை நீட் அப்படிங்கிறத நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த ஃபுட், வாட்டர், ஷெல்டர் இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தோம் அல்லது காட்டியிருந்தோம். அப்ப அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய அல்லது அந்த மனிதனுடைய உயிர் சார்ந்த விஷயங்களினுடைய பேசிக்கான மிக மிக அத்தியாவசியமான தேவைகளையும் விஷயங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க ஏன் உயிரோட இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் பிறந்திருக்கேன், நான் வாயறதுக்காக நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, சார் என்னோட ஹஸ்பண்டுக்காக தான் சார் நான் வந்து உயிரோட இருக்கேன், என்னோட மனைவிக்காக தான் நான் வந்து உயிரோட இருக்கேன், என்னோட பசங்களுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன், இப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க. என்னன்னா, நாம நம்மளோட பசங்களுக்காக இருந்தாலும் சரி, சொசைட்டிக்காக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்முடைய பிசிக்கல் பாடி சரியா இருக்கணும், நம்முடைய உயிர் தன்மை சரியா இருக்கணும், நம்முடைய அறிவு பேலன்ஸா இருக்கணும், நம்முடைய மனம் பேலன்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம யாரை வந்து கேரிங்கா பாத்துக்கணும், யாருக்கு வந்து நம்ம லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கான விஷயங்கள் வந்து அமைய ஆரம்பிக்கும். இப்ப இதுல இருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுடைய அடிப்படை தேவைகளை குறிக்கக்கூடிய இந்த ரூட் சிஸ்டம், இதுல இருக்கக்கூடிய உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த, மனம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லோருக்குமே ஒரு முதன்மையான அந்த ஒரு முழுமையான தன்மை அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்கணும், அல்லது வந்து இது அப்படி இப்படி நிறைய அறிவு சார்ந்து மனம் சார்ந்து பேசுறோம் இல்லையா, அத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படை வந்து இந்த ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய ரூட் சிஸ்டம் தான். ஆணிவேர்ல வந்து நம்ம சரியான சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து சரியா பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னா, அது என்னதான் நமக்கு கிளைகள்லயோ இலைகள்லயோ வந்து பெரிய பாதிப்புகளை கொடுத்திருந்தாலும் படிப்படியாக நிச்சயமாக அதனுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது நமக்கு அந்த ஒரு பிளான்ட்ல வந்து வெளிப்படும். அது போல நம்ம ரூட் சக்கரா அப்படிங்கிறது நமக்கு பேலன்ஸ்டா இருந்தது, அதோட சேர்ந்து நம்ம ரூட் சக்கரா அல்லது சிஸ்டம் சொல்லும் போதே அதை சார்ந்து இருக்கக்கூடிய உடல், அறிவு, மனம் சார்ந்த விஷயங்கள் இணக்கமான தன்மை அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கணும். இதுதான் நேற்றைய எக்ஸாம்பிள்ல கூட வந்து சொல்லியிருந்தேன் சார். இப்ப வந்து இங்க சேஃப்டி, ஷெல்டர், ஸ்ட்ரக்சர், ஃபுட், வாட்டர், ஃபேமிலி, ஃபியர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரூட் சிஸ்டம்ல சொல்றோம் சார். அப்ப ஒருத்தவங்க இதை என்ன சொல்லியிருந்தோம், உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்குவதற்கு உறைவிடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டதுக்காக. அப்ப இது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்கு சார். ஒரு வந்து உண்ண உணவு இருக்குன்னா ஓகே சார், கேட்ட செகண்ட் நேரத்துல வெரைட்டியா செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காங்க, தன்னால வந்து சாப்பிட முடியும். இன்னும் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட வந்து தன்னால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து மாற்றக்கூடிய அளவுல வந்து நிறைய பொருளாதாரம் சார்ந்ததுல நல்லா இருக்காங்க. அடுத்து வந்து உறைவிடம் சார், ஒண்ணுக்கு உங்களுக்கு 4 வீடு இருக்கு சார். அப்ப இந்த 3 விஷயங்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்கு ரூட் சக்கரங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, நாம நேற்று விஷயங்கள் சொல்லியிருந்த போல பிசிக்கலா வந்து அவங்க வாட்டர் வந்து இம்பேலன்ஸா இருக்கலாம், ஹைட்ரேட்டட் தன்மையில வந்து பாதிப்புகள் இருக்கலாம், அல்லது இம்பேலன்ஸா இருக்கலாம், அல்லது வந்து ஃபேமிலியில வந்து இஷ்யூஸ் இருக்கலாம், அல்லது வந்து நிறைய பயம் சார்ந்த விஷயங்கள் இருக்கலாம். மேபி இப்ப அவர் ஒரு அரசியல் இருக்காரு, ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த பிசினஸ் வந்து நம்ம அடுத்த இயருக்கு வந்து எப்படி கொண்டு போகணும், இல்ல காம்படிட்டர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள பயம் இருக்கலாம். இதே ஒரு அரசியல்வாதியா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு புதிய கட்சிகள் உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது தன்னுடைய கட்சிக்கு வந்து நிறைய வந்து நம்ம பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து இப்ப பிசினஸ் சொல்லிட்டேன் சார், சாப்பாடு இருக்கு, அவங்களுக்கு ட்ரெஸ் போடுறது வந்து க்ளோத்ஸ் இருக்கு, வீடெல்லாம் இருக்கு, ஆனா அவங்களுக்குள்ள வந்து ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு சில பிரச்சனை வந்து இருக்கலாம். இல்ல அவங்க ஃபுட் எடுத்துட்டாங்க சார், அந்த ஃபுட் வந்து கண்டாமினேட் ஆயிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கலாம். இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நாம வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்கா பாக்குற விஷயங்கள் அப்படிங்கிறத தாண்டியும் எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் உடல், அறிவு, மனம் அப்படின்னு சொல்லி பாக்குறோமோ அது போல ஒட்டு மொத்தமாக அந்த 7 சிஸ்டம்ஸ்ல ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னென்ன கிரைடீரியாஸ் எல்லாம் வருதோ அத்தனை விஷயங்களும் நமக்கு பேலன்சிங் தன்மை இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த ரூட் சிஸ்டம் சொல்லக்கூடியது பேலன்சிங்கா இருக்கும். அதர்வைஸ் வந்து இப்போ ஏதாவது ஒரு குவாலிட்டிஸை மட்டும் சொல்றாங்க சார், எனக்கு வந்து பயம் இல்லாம இருக்கும் சார், ஓகே, அப்ப ரூட் சக்கரா வந்து பேலன்ஸா இருக்கும். பட் ஃபேமிலியில இஷ்யூஸ் இருக்கலாம், அதாவது பொருளாதாரம் சார்ந்த இஷ்யூஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த உடல், அறிவு, மனம் அப்படிங்கிறத சார்ந்த வகையில் தான் யோசிக்கணுமே தவிர்த்து வெறும் உடல்னா உடலை மட்டுமோ, அறிவு அப்படின்னு சொன்னா அறிவு சார்ந்த வந்து இன்டெலிஜென்ஸ், அது வந்து பினான்ஸ்ல செட்டில் ஆயிருக்காங்க, நிறைய வந்து ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்க அப்படிங்கிறதோடவோ, அல்லது மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சார் இருக்கிறதுலே அவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி வெறும் மனம் சார்ந்த மட்டும் பார்க்க கூடாது. இப்ப இந்த 3 சார்ந்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொன்னா டைனமிக் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப நிறைய மாற்றங்கள், மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்னு நிறைய விஷயங்களோட தொகுப்பு இருக்கும்போது அதில் நமக்கு ஒரு குழப்பமான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பொதுவாக இருக்கலாம். அப்ப என்னன்னா ஓவராலா வந்து அந்த பேசிக் நீட், அடிப்படை தேவைகள் வந்து ஒருத்தவங்க வந்து சரியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தே ஆர் ரூட் சிஸ்டம்ல வந்து பேலன்ஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அந்த ஃபேர்னஸ்ங்கிறது நம்ம என்ன கேட்டோம் நேற்றைய கொஸ்டின்ஸ்ல, எதர் பாசிட்டிவா நெகட்டிவா, அதான் வந்து நம்ம குரூப்ல கூட வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். ஃபேர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச வகையில் நெகட்டிவா இருக்குது அப்படின்னு சொன்னாலும்
அது நம்ம சொல்லியிருந்த போல இடம் பொருள் ஏவல் கான்டெக்ட் பேஸ் பண்ணி அது நெகட்டிவா அல்லது பாசிட்டிவா அப்படிங்கிறது அதை நாம எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம், எப்படி அதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குமே தவிர்த்து ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து டைரக்டா வந்து அது பாசிட்டிவ் தான், டைரக்டா வந்து அது நெகட்டிவ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன சொல்லியிருக்கோம், ஒரு பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கான ஒரு சாதாரணமான ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அப்ப அந்த ஃபேர்ன்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு எதுக்காக சார் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதுதான் என்ன சொல்லியிருக்கேன், சர்வைவல் மெக்கானிசம் ஆஃப் தி பிரைன் அப்படின்னும் சொல்லியிருப்பேன். அப்ப அந்த சர்வைவல்ல வந்து நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்தந்த உணர்வுகள் சார்ந்தோ அல்லது இந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய ரூட் சிஸ்டம்ல இந்த 4 விதைகள் சார்ந்து நம்ம என்னென்ன விஷயங்களை சொல்றோமோ அதுல எல்லாம் வந்து அவங்களுக்கு இம்பேலன்சிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல வந்து நம்ம அறிவை மட்டும் பயன்படுத்தியோ மனதை மட்டுமே பயன்படுத்தியோ ரூட் சக்ரா வந்து கம்ப்ளீட்டா வந்து பேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறிதான். அப்ப நம்ம இணக்கமான தன்மையில உடல் அறிவு மனம் இந்த 3 சார்ந்த விஷயங்களும் பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் ஓவராலா இந்த ரூட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபார் எவர் அல்லது வந்து ஆல்வேஸ் வந்து நிறைய நேரங்களில் வந்து எனக்கு ரூட் சக்ரா வந்து பேலன்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால உணரவும் முடியும், சொல்லவும் முடியும், அதை வந்து ஃபீல் பண்ணவும் முடியும். அப்போ ஒரு இது சிஸ்டம் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு ஒட்டுமொத்தம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இந்த உடல் அறிவு மனம் இதை பற்றின தெளிவும் இந்த 3 விஷயங்களும் இணக்கமாக இருக்கக்கூடிய தன்மைகளை ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து ரொம்ப கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதோட வந்து செஷன் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், யாராவது கேள்வி சந்தேகம் வந்து கேட்கலாம். அதர்வைஸ் இந்த செஷன் அப்படிங்கிறது இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். எஸ், யாராவது ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டாலும் தாராளமாக பேசலாம். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து கிளியரா புரிஞ்சுதா அப்படிங்கிறது மட்டும் கைண்ட்லி வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ தட் வந்து அந்த புரியல அப்படின்னு சொன்னா அதுக்கேற்ற ஃபார்மேட் அப்படிங்கிறத நம்ம மாற்றி வந்து கொடுக்கலாம். அல்லது இல்லை சார் நீங்க போற ஃப்ளோவே வந்து நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னா இந்த சேம் ஃப்ளோ அப்படிங்கிறது அடுத்தடுத்த வகுப்புலையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அதே மாதிரி அடுத்த வகுப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு மண்டே தான் இருக்கும், திங்கட்கிழமை தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே அப்படிங்கிறது ஹாலிடேஸ். பட் நமக்கு சண்டே பொறுத்தவரையில பார்த்தீங்க அப்படின்னா சண்டே இரவு 7 மணிக்கு நமக்கு பேச்சுலர் ரெமிடிஸ்ல வால்நட் தி ஜோக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணி போட்டிருப்பேன். அது எப்படி வந்து ஜோக்கரா இருக்கு, அதுக்கடுத்து எப்படி வந்து ஹீரோவா மாறுது அப்படிங்கிறதான ஒரு ப்ராக்டிகலான அனுபவ ரீதியான புரிதல்கள் அப்படிங்கிறத இதே போல நம்ம ஜூம் மீட்ல வந்து அந்த இரவு 7 மணி வகுப்புல சந்திக்க முடியும். ஸோ நாளை வகுப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பேச்சுலர் ரெமிடிஸ்ல போயிட்டு இருக்கக்கூடிய பெய்டு கிளாஸஸோட இறுதி வகுப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நாளை வந்து நமக்கு இந்த 7 சிஸ்டம்ஸ் அல்லது நாபி சக்கரம் சொல்லக்கூடிய இந்த வகுப்பினுடைய கண்டினியூஷன் அப்படிங்கிறது நமக்கு சாட்டர்டே அப்படிங்கிறது ஹாலிடே கொடுக்கப்படுகிறது. சண்டே ஆஸ் யூசுவல் வந்து பேச்சுலர் ரெமிடில வந்து வால்நட்டை பத்தி பேசக்கூடிய வகுப்பு இருக்கின்றதுனால சண்டே அப்படிங்கிறது நமக்கு லீவ் அப்படிங்கிறது இந்த 7 சிஸ்டம் வகுப்புக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ அப்போ ஆஸ் யூசுவல் நமக்கு இந்த ஃப்ரைடேவோட முடிஞ்சது அப்படின்னா அடுத்த வீக்ல வந்து நமக்கு மண்டே ஈவினிங் 7 PM இந்திய நேரப்படி ஈவினிங் 7 PM அப்படிங்கிறது நமக்கு இந்த 7 சிஸ்டம் பற்றி இருக்கக்கூடிய இதில் வந்து ரூட் சக்கரால வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்லிட்டோம். இதை ரூட் சக்கரோட கண்டினியூஷன் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அடுத்ததாக இருக்கக்கூடிய செகண்ட் சிஸ்டம் பற்றி இருக்கக்கூடிய பல்வேறு புரிதல்கள் அப்படிங்கிறது மண்டே வகுப்புல இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. எஸ், ஆல் கிளியர் ஃபார் எவ்ரிவன்? எஸ். Yes, okay. Thank you, sir. Thank you so much. Okay, thank you so much. Have a nice day. Good night, all of you. மீண்டும் மண்டே திங்கட்கிழமை இரவு 7 மணிக்கு 7 சிஸ்டம் அப்படிங்கிற வகுப்புல மட்டும் சந்திப்போம். பிளஸ் வந்து நம்ம வால்நட் பேச்சுலர் கிளாஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சண்டே ஈவினிங் 7 PM வந்து சந்திக்கலாம். இதே வந்து பெய்டு கிளாஸஸ் படிக்கக்கூடிய நபர்களா இருந்தாங்க அப்படின்னா சாட்டர்டே நாளை ஈவினிங் 7 PM சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. குட் நைட். Thank you, sir. Thank you.